ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெரர் இன் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அனிமியோட வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தான். நம்மளோட சேனலுக்கு இது ஒரு புது விதமான அனிமி தான். எப்பவுமே நம்ம ஸ்போர்ட்ஸ் அனிமி மட்டும் தான் எடுப்போம், பட் இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அனிமி கிடையாது. ஆனா என்னை நம்பி பாருங்க, இந்த அனிமி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா சூப்பர் மிஸ்டரியா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு திருடன் போலீஸ் கேம் மாதிரி இருக்கும். அதனால இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரி தான். உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல மொத்தமா 11 எபிசோட் மட்டும் தான் இருக்குது. வெறும் 11 எபிசோட்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடைசியில ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட வாய்ஸ் ஓவர் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜப்பான்ல ஒரு இடத்தை காட்டுறாங்க. இந்த நியூக்ளியர் ஃபியூல் எல்லாத்தையுமே ரீப்ராசசிங் பண்ற அந்த ஒரு இடம், அங்கதான் நியூக்ளியர் பாம்லாம் நிறைய இருக்கும். அந்த ஒரு இடத்துல வேலை பார்க்குற லேபர் மாதிரி ஒருத்தன் உள்ள வரான். அந்த இடத்தை நோக்கி பக்கத்துலயே ஒரு போலீஸ் வேன் வர்ற மாதிரி இருக்குது. என்னடா போலீஸ்காரங்க இங்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலைக்காரங்களும் ஒன்னும் புரியாம பாக்குறாங்க. அந்த போலீஸ் வேன்ல வந்த ஒருத்தன் கையில கிரனேடோட வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அங்க லேபரா இருந்த வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்னு இருக்குது. அதை எடுத்து ஏதோ எழுதுறான். இவன் என்னடா இங்க தரையில எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மத்த லேபர்ஸ்க்கு ஒன்னும் புரியல. அவன் பார்த்தா VON அப்படின்னு சொல்லிட்டு தரையில எழுதி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த கிரனேட் கொண்டு வந்துட்டு கரெக்டா கேட்டு போட்டுறான். சோ கேட் வந்துட்டு மூடாம ஓபன் ஆயிருது. இவன் அப்படியே உள்ள புந்துறான். அப்ப அங்க எமர்ஜென்சி அலார்மும் ஸ்டார்ட் ஆயிருது. உள்ள இருந்த ஒருத்தன் வந்துட்டு அந்த கையில கிரனேட் எடுத்துட்டு ஓடுறான். எல்லாரும் அந்த போலீஸ் வேனை நோக்கி சுத்தி வளைக்க பாக்குறாங்க. பட் அந்நியாரம் ஒருத்தன் பின்னாடி கூடி பைக்ல செம ஃபாஸ்டா ஓடிடுறான். உள்ள இருந்தவனும் கார்ட் ரூம்ல இருக்கவங்க கிட்ட அந்த கேமரால பார்த்த மாதிரியே இந்த கன்னை வச்சு நான் இதை ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கா வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். வேற வழி இல்லாம அவங்களும் கேட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் பைக்ல ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி ஒரு இடத்துல நின்று அந்த பாம்பை தூக்கி ஒரு பேக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சோல்ஜர் வந்துட்டு இவங்க தெரியாம ஷூட் பண்றான். சுடாத, அவங்க கையில பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணாம எல்லாரும் சும்மா கைட்ட அவங்களை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு அங்க இருந்து எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு பைக்ல செம்ம ஃபாஸ்டா தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே 6 மாசத்துக்கு அப்புறமா டோக்கியோவை காட்டுறாங்க. அங்க ஒரு 2 பசங்களை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் பேர் வந்துட்டு 9, ஒருத்தன் பேர் வந்துட்டு 12. என்ன ப்ரோ நேம் சொல்லுங்கன்னு பார்த்தா நம்பர் சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. இவங்க நேமே வந்துட்டு நம்பர் தான். பேர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆளு வித்தியாசமான ஆளுங்க தான். இதுல ஹைட்டா கண்ணாடி போட்டிருக்காங்க. அவனோட பேர் தான் வந்துட்டு 9, ஷார்ட்டா இருக்கவன் பேர் வந்துட்டு 12. அப்ப 12 வந்துட்டு 9 கிட்ட டே இந்த இடம் ரொம்ப சூடா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் ஒரு ஸ்கூல்ல ஸ்விமிங் பூலா காட்டுறாங்க. அங்க வந்துட்டு நிறைய பொண்ணுங்க ஒரு பொண்ணை போட்டு ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்விமிங் பூல்ல நீ குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா 12 அங்க வந்து எட்டி பாக்குறான். ஓ இதுக்கு பேர் தான் ரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறான். அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணல, அந்த பொண்ணு தான் குதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, அதான் நாங்க குதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எல்லாம் தள்ளி விட பாக்குறாங்க. அதுக்கு 12 வந்துட்டு உண்மையாவுமேவா நீ இந்த ட்ரெஸ் போட்டுட்டே குதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேக்குறான். ஆமா இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே வெயில் அடிக்குது, நான் கொஞ்சம் கூலா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அப்படியா நானும் அதுக்கு தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து பறந்து வந்து செம்மையா குதிச்சிடறான். அதுல இப்போ 9, 12 ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட ஸ்கூல் கிளாஸ்க்குள்ள வர்றாங்க. அந்த சாருமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட், டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க மத்த கிளாஸ் பசங்க கிட்ட. இங்க வந்துட்டு அவங்களோட உண்மையான பேரை ரிவீல் பண்ணாம அந்த கண்ணாடி பட்டம் இருக்கான் தெரியுமா, அவன் வந்துட்டு அரட்டா அவனோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி 12 கிளாஸ்க்குள்ள வரான். எல்லாம் அவனை வினோதமா பாக்குறாங்க. ஏன்னா பயவுல உடம்பு ஃபுல்லா தண்ணியோட தான் இருக்கிறான். என்னோட பேர் வந்துட்டு டோஜி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடென்டிட்டியை மாத்தி சொல்றான். நிறைய பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பொண்ணு ரேக்கிங் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அந்த பொண்ணுமே வந்துட்டு இவன் கிளாஸ்ல தான் இருக்குது. அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு லீசா. இவளையுமே ஞாபகம் ஒரு முக்கியமான கேரக்டர். இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அங்க ஒரு 2 ஆபீசர் சும்மா உட்கார்ந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, சோகி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் வந்துட்டு யூடியூப்ல சும்மா ஒரு வீடியோ ப்ளே பண்றாரு. அங்க வந்துட்டு ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பசங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்துட்டு டோக்கியோல நாளைக்கு வானிலை ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 3 மணிக்கு மேல டோக்கியோவே வந்துட்டு இருள் அடைஞ்சு போயிடும், டார்க்னஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட் எல்லாம் பறக்கும், ஷின்சகு ஏரியாவே கொஞ்சம் ஆபத்தா இருக்கும், அதனால மக்கள் எல்லாம் வெளியே வரப்ப கொஞ்சம் பார்த்து வாங்க, நாங்க வந்துட்டு யாரும் சாகிறத விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுங்க என்னடா சும்மா ஏதோ வளரிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஆபீசர் அதை பெருசா கண்டுக்கல. அடுத்து இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க. 9, 12 ரெண்டு பேருமே மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா லீசா வந்துட்டு தனியா பாத்ரூம்குள்ள லஞ்ச் எடுத்துட்டு போறா. இவன் என்ன பாத்ரூம்ல உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட போறா அப்படின்னு சொல்லிட்டு 12 கேக்குறான். நீ ஃபர்ஸ்ட் அவ விஷயத்துல இவ்வளவு இன்வால்வ் ஆகாம இரு அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றான். லீசாவும் பாத்ரூம்குள்ள போயிட்டு லஞ்ச் எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்நேரம் அவ போன்ல மெசேஜ் பாக்குறா. அவங்க அம்மா வந்துட்டு நிறைய மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் நிறைய மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அப்ப அந்த பாத்ரூமோட ஸ்மெல் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே அந்த சாப்பாடு ஒரு கடுப்போட கீழே கொட்டிடுறா. அடுத்த சடன வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க நிறைய காக்கா எல்லாம் பறந்துகிட்டு இருக்குது. ஏதோ பெரிய டேஞ்சரான இடம் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பசங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலி மாதிரி போட்டிருக்கு. அதுல 2 பசங்க வேலியில ஏறுறாங்க. கரெக்டா மூணாவது அங்க கீழே இருந்த ஒரு பொண்ணால அதை வந்துட்டு ஏற முடியல, அங்கேயே உட்காந்துருது. இந்த பையனை வந்துட்டு கூப்பிட்டு பாக்குறான். பட் அந்த பொண்ணால வர முடியல. பின்னாடி ஒரு நெருப்பு வந்து அவளை அப்படியே சுட்டு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவன் கனவுல இருந்து எந்திக்கிறான். இது வந்து 9ஓட கனவுல தான் வந்திருக்குது. 9 இந்த கனவு வந்ததுனால அங்க தனியா நின்னுகிட்டு இருக்கான். 12 வந்துட்டு என்ன மறுபடியும் அதே கெட்ட கனவா. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம அந்த லீசான்ற பொண்ணை வேற பார்த்தோம்ல, அவளுமே நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல இருந்த பசங்க மாதிரி அவளுக்கும் அதே கண்ணு தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு 9 வந்துட்டு அங்க இருந்து எல்லாருமே வீக் ஆனவங்க, அதனாலதான் செத்து போயிட்டாங்க, நம்மளுமே வீக் ஆனவங்க தான், அதனாலதான் அங்க இருந்து யாரையுமே நம்மளால காப்பாற்றவும் முடியல அப்படின்னா இப்ப என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 12 கேட்கறேன். இப்போ நம்ம ஒண்ணு வீக் ஆனவங்க கிடையாது, நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம், நம்ம இப்ப ரொம்பவே டிஃபரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றேன். அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய பில்டிங் காட்டுறாங்க. அங்க வந்து நிறைய மக்கள் எல்லாம் வந்துட்டு போறாங்க. அங்கதான் இப்ப 9, 12 ரெண்டு பேர் இருக்காங்க. 12 வந்துட்டு அங்க ஒரு பொம்மையை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ 9 வந்துட்டு இன்னும் 3 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் 20 நிமிஷம் தான் பவர் கட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் உடனே பவர் வந்துரும், என்ன பிளான் சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றேன். அந்த பில்டிங்ல தான் லீசா வந்திருக்கா. லீசா வந்துட்டு அங்க தனியா ஒரு பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிறா. அங்கேயும் போன்ல வந்துட்டு அவங்க அம்மா நிறைய டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே மறைஞ்சு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பெரிய கிரேன் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது வந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த கரண்ட் கம்பியில போய் கரெக்டா மோதுது. அப்படி மோதும் போது அந்த கரண்ட் கம்பி அந்த விழுந்துருது. சோ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கட் ஆகுது. அங்க உட்கார்ந்து இருந்த 2 போலீஸ்காரங்க வந்துட்டு என்னடா இது சடனா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒருத்தருக்கு அப்பதான் புரியுது, நேத்து நீ ஒரு வீடியோ பார்த்தல, அந்த வீடியோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப 12 வந்துட்டு ஒரு நோ என்ட்ரி ஏரியாக்குள்ள போயிட்டு வரிசையா ஒரு பொம்மையை அடுக்கி வச்சுக்கிட்டு கிடக்குறான்.
கேக்குறேன். இன்னொரு பக்கம் அதே மாதிரி நயனுமே வந்துட்டு அந்த பொம்மையை தான் அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். லீசாவும் கரண்ட் கட் ஆனால ஒரு பயத்தோட எந்த பக்கம் போறேன்னு தெரியாம தட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்தா அங்க கரெக்டா ஸ்டெப்ஸ்ல அவ 12 பாத்துறா. 12 இவ கரெக்டா கூப்பிட்டுறா. அந்நேரம் இவனுமே திரும்பி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேக்குறான். அப்படியே 12 வந்துட்டு அவன் கையில இருந்து பொம்மையை தூக்கி அவகிட்ட போடுறான். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி நான் சொல்ற வரை நீ இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் நகர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஓடிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கன்ஃபியூஷனோட அங்கேயே நின்னுட்டு இருக்கா. அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த வீடியோவை போட்டு பாக்குறாங்க. இல்லடா இது வந்துட்டு சும்மா கோயின்சிடென்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. ஆனா அந்த தாடிக்காரருக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்குது. இப்ப பேக்கப் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிடுறாங்க. சோ கரண்ட் வந்துருது எல்லா இடத்துலயும். கரண்ட் வந்தது அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்ல இருந்து தான் கரெக்டா நயன் பாத்துக்கிட்டு இருக்கான். நயன் வந்துட்டு அவனோட போன்ல இருந்து ஏதோ ஒரு கால் பண்றான். அந்த பொம்மை இருந்தது இல்லையா, அந்த பொம்மை இருக்கிற எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு ரிங் சவுண்ட் கேக்குது. அங்க 12மே வந்து ரீச் ஆகிறான். எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேக்குறான். மோஸ்ட்லி கரெக்டா தான் போச்சு. ஆனா ஒன்னே ஒன்னு அன்எக்ஸ்பெக்டட், லீசா என்னைய பாத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அதுல ஒரு பொம்மை வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகி அதுல இருந்து அப்படியே ஃபயர் வர ஆரம்பிக்குது. இதே மாதிரி அந்த ஃபயர் வந்துட்டு பக்கத்துல இருந்த எல்லா பொம்மை மேலயும் பட்டு பெரிய ஃபயர் ஆரம்பிக்குது. வர இந்த ஃபயர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் எல்லாமும் ஸ்டார்ட் ஆயிருது. அதனால அந்த சவுண்ட் கேட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பில்டிங் விட்டு. சோ ஃபயர் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து தண்ணி விழு இல்லையா, அது வந்துட்டு செட் பண்ணிருப்பாங்க. அதுவுமே வந்துட்டு தண்ணி வந்து அந்த ஃபயர் அணைச்சிட்டு இருக்குது. அந்த பொம்மை பக்கத்துல இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் மேல ஃபயர் பட்டதுனால அப்படியே கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகுது அந்த இடம் மட்டும். அப்ப 12மே நயன் கிட்ட சொல்றான், நான் வந்துட்டு அவளை அதே இடத்துல தான் விட்டுட்டு வந்திருக்கேன். நாம இப்ப எதுவும் பண்ணல அப்படின்னா அவ கண்டிப்பா செத்துருவா. அண்ட் அவகிட்ட நான் அந்த பொம்மையுமே கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நம்ம நினைச்சா அவளை கொல்ல கூட செய்யலாம், அப்படி இல்ல அப்படின்னா நம்ம நினைச்சா அவளை காப்பாத்த கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். ஆனா அவ வந்துட்டு நம்மள ஒருத்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்றான். அது எனக்குமே தெரியும், ஆனா உன்னோட ட்ரீம் வந்துட்டு இது ஸ்டாப் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். அப்ப லீசாவோட போனுக்கு ஒரு கால் வருது. நீ இன்னும் அந்த இடத்த விட்டு கிளம்பல, இல்ல நான் சொன்ன மாதிரி அங்கேயே தானே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 12 கேக்குறான். அப்போ நயன் வந்துட்டு போனை என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு, உனக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்னு நீ அந்த பில்டிங் குள்ளேயே நின்னு சாகுறது, அப்படி இல்ல அப்படின்னா நீ வந்துட்டு அக்கம்ப்ளிஷா மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அக்கம்ப்ளிஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியல. எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியல, ஆனா நான் வந்துட்டு இந்த இடத்துல சாக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ரைட், இப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 வந்துட்டு அங்க போறான். சரி நீ இப்ப எந்த ஃப்ளோர்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேக்குறான். 16th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல ஓடி வந்து இப்ப 4th ஃப்ளோர் வர வா அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பில்டிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. 12 வந்துட்டு பைக்ல செம்ம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கான். நீ 4th ஃப்ளோர் வந்தோடனே அங்க இருந்து 15 ஸ்டெப் முன்னாடி வா, அதுக்கப்புறம் 23 ஸ்டெப் ரைட், அதுக்கப்புறம் 12 ஸ்டெப் ஃபார்வர்ட்ல வா. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொம்மையை நீ அதே இடத்துல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்றான். அவளுமே வந்துட்டு அந்த பொம்மையை கீழே வச்சிரா. இப்ப அப்படியே பின்னாடி வந்த வழியிலே போய் அந்த ஹால்வேல நில்லு, அந்த ஷேடோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவளுமே வந்துட்டு பின்னாடி போயிடுறா. கரெக்டா பில்டிங்ல அவன் நின்னுகிட்டு இருந்த அந்த ஒரு பார்ட்டுமே வந்துட்டு உடையுது. அவ அப்படியே அந்த ஷேடோல இருந்து வந்து கீழே எட்டி பார்த்தா கீழே தான் கரெக்டா 12 நின்னுகிட்டு இருக்கான். இப்போ இவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அது வேற ஒரு தயக்கமா ரொம்பவே பயமா இருக்குது. என்னதான் பயம் இருந்தாலும் இங்கெல்லாம் சாக முடியாது, எப்படியா குதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய குதிச்சிடுறா. அந்த பில்டிங்கோட ஒரு சைடு வந்துட்டு கம்ப்ளீட்டாவே அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகுது. அப்படி கொலாப்ஸ் ஆனதை நயன் வந்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே பின்னாடி இப்ப 12 லீசா ரெண்டு பேருமே பைக்ல வந்துடுறாங்க. நயன்மே அவளை பார்த்துட்டு நீ வந்துட்டு மறந்துடாது, நீ தான் இந்த வழியை சூஸ் பண்ண, நாங்க உன்னை சூஸ் பண்ண சொல்லல. இதுல இருந்து இப்போ உன்னால வேற எங்கேயும் பின்னாடி திரும்பி எல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பில்டிங் என்னென்ன டேமேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்மே வந்துட்டு போலீஸை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இதை கன்ஃபார்மா சொல்றாங்க, இது வந்துட்டு ஆக்சிடென்ட்டா நடந்த மாதிரி தெரியல, யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சீக்கிரமே இதை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு பிரஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. லீசா அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போறா. அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு எதுக்கு நீ இவ்வளவு டெக்ஸ்ட் பண்ணி எடுக்கல, எதுக்கு ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல நான் போனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இல்ல நீ இதை தெரிஞ்சதான் பண்ண, வேணும்னே தான் பண்ண, நீ உங்க அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போக பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து டார்ச்சர் பண்றாங்க. இவ அப்படியே அதை தாங்க முடியாம தள்ளி விட்டுட்டு உள்ள வந்துடுறா. இப்ப பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. இதுல ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் பத்தி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த அட்டாக் நடந்தது வந்துட்டு ஆக்சுவலி கவர்மெண்ட் பில்டிங்ல தான், டோக்கியோட முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ல இந்த மாதிரி அட்டாக் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு நேத்து என்னென்னலாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மக்கள் யாருக்குமே எந்த ஒரு அடியும் படல, யாருமே சாகலாம் இல்ல, மைனர் இன்ஜுரிஸ் மட்டும் தான் ஒரு 27 பேருக்கு, பெருசா பெரிய இன்ஜுரின்னு கூட சொல்ல முடியாது, சின்ன சின்ன இன்ஜுரியோட தப்பிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து பேசுறாரு. நேத்து ரெண்டு சின்ன பசங்க போட்ட வீடியோ தான் நாங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க மேலதான் சஸ்பெக்ட் இருந்தது, அதனால அவங்கள தான் எப்படியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நெட்வொர்க் ஆக்சஸ் பண்றதுக்கு டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது சுத்தமா பாப்புலரே இல்லாத ஒரு சாஃப்ட்வேர், அதனால அதோட ஐபி அட்ரஸ் கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ எங்க இருந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறான். இவனோட பேர் வந்துட்டு ஹாமுரா. இவனையுமே ஞாபகம் ஒரு முக்கியமான கேரக்டர். நீங்க சொல்ற மாதிரி இந்த வீடியோல இருந்தது ரொம்ப சின்ன பசங்க தான், அவங்கள கிரிமினலா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அந்த வீடியோஸ் பத்தி தான் நாங்க இனிமே டீடைலா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்து இன்னொருத்தர் எந்திரிச்சு பேசுறாரு. அந்த கவர்மெண்ட் பில்டிங்ல கேமரா எதுவும் ஒர்க் ஆகல அந்த டைம்ல, ஏன்னா அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் எல்லாம் ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னு அந்த கரண்ட் கட் ஆனதுக்கு இந்த கிரிமினல்ஸ்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாமுரா கேக்குறேன். ஒருவேளை இருக்கலாம், அதையுமே நாங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கிரேனை யார் ஆபரேட் பண்ணா, அந்த டைம்ல என்னெல்லாம் யார் ஒர்க் பண்ணன்றதை ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடைசியா ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு. இந்த பாம் வந்துட்டு எதால ஆனது, எப்படி இதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி. அவருமே எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் நான் இந்த பாம்பை பத்தி பேசுறதோட நம்ம டோக்கியோ கவர்மெண்டோட அந்த பில்டிங்கை பத்தி நான் பேசுறேன். அந்த பில்டிங்ல இருந்த ஒரு பில்லர்ஸ்மே வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பில்லர்ஸ் தான். ஒரு பில்லரே கிட்டத்தட்ட 4 பில்லருக்கு ஈக்குவலான செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பில்லரா தான் நம்ம கட்டி இருக்கிறோம். இதை வந்துட்டு ஒரு நார்மலான பாம்பை வச்சுலாம் கண்டிப்பா உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா நார்மலான பாம்பு இல்லைன்னா வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்காரு. அதோட கெமிக்கல் ரியாக்ஷனை நாங்க அனலைஸ் பண்றப்ப அதுல இருந்து டெர்மைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன் டெர்மைட் ரியாக்ஷன்னா அது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது இல்லையா, ரொம்ப ரேரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. இல்ல அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட், இது வந்துட்டு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற ஒண்ணுதான். மெட்டல வெல்டிங் பண்றது கூட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம்
கொஞ்சோண்டு அயன் ஆக்சைடு அப்புறம் அலுமினியம் பவுடர் ரெண்டையும் சேர்த்து எரிச்சாலே இது கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் வரை டெம்பரேச்சர் தரும். இது வந்துட்டு அயனு கான்கிரீட்டோட ரொம்பவே அதிகமான மெல்டிங் பாயிண்ட் தான். சோ அதனால இதை யூஸ் பண்றப்ப ஈஸியாவே கான்கிரீட் கூட மெல்ட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்றாரு. இவங்க பிளான் பண்ணதை பார்த்தா அந்த பில்லர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக்கிருக்காங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா மெல்ட் ஆக ஆக அந்த பில்லர்ஸ் எல்லாம் வீக் ஆயிருக்கு. அந்த பில்லர்ஸ் எல்லாம் வீக் ஆனதால பில்டிங் அதால தாங்க முடியல. அதனாலதான் பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல எந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த பாம்பை வச்சவே கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரில்லியண்டா தான் இருக்கணும். அதுக்கு மேல ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு இன்னுமே புரியவே இல்லை. இதுல டிஎன்டி பாம்பை யூஸ் பண்ணிருக்காங்க. டிஎன்டி பாம்புக்கு இங்க வேலையே கிடையாது. அதனால நான் வந்துட்டு அந்த டிஎன்டி பாம்பை திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது பாம்பை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களா? அதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாரு. ஆமா, இது டிஎன்டி பாம்ஸ்ன்றதுனால இதை கண்டிப்பா நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதை நான் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு லெட்டர் இருந்தது. அதுல வந்துட்டு VON அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதோட அப்படியே இந்த மீட்டிங்கே முடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல லீசா மட்டும் தான் போயிருக்கிறா. 9, 12 ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகல. 9, 12 ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் 12 வந்துட்டு 9 பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான். ஆமா, நேத்து எதுக்கு நீ லீசாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி எங்க கூட அக்கம்ப்ளிஷா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அக்கம்ப்ளிஷ்னா ஒண்ணு இல்லங்க, சும்மா கூட்டாளியா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருப்பேன். எதுக்கு இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அப்படி சொன்ன அப்படின்னு இவன் கேட்கறான். பின்ன நம்ம சும்மா காப்பாத்துறேன்னு சொன்னா அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வரும் இல்லையா? அதான் இந்த மாதிரி கொஞ்சம் அவளை பயன்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்றேன். இப்போ பைக் எடுத்துட்டு யார் போறேன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ரெண்டு பேரும் ராக் பேப்பர் சிசர் போட்டு யாரு வின் பண்றாங்களோ அவங்க போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. 9க்கு தான் வருது. அவன் தான் பைக் எடுத்துட்டு எங்கேயோ போறான். நேரா அவன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறான். நூடுல்ஸ் டெலிவரி பண்ண வந்திருக்கேன், எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட கேட்கறான். மேல போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனும் அங்கிட்டு போறான். போகும்போதே கரெக்டா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் கிட்ட அப்புறம் ஒரு செடி கிட்ட எங்கெல்லாம் தூக்கி கேமரா சொருகி வைக்கிறான். அடுத்து ஒரு 2 போலீஸ்காரங்க சும்மா உட்காந்துருப்பாங்களே, அவங்க வந்துட்டு அவங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் வந்துட்டு குண்டா இருக்கவர் வந்துட்டு வீடியோ வழக்கம் போல பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா மறுபடியும் லேட்டஸ்டா ஒரு வீடியோ இருக்கு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோட பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் வந்துட்டு ஸ்பிங்ஸ் நம்பர் 1 அப்படின்ட்டு 9 சொல்றேன். நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றேன். டோக்கியோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல நாங்க வச்ச வெடி சும்மா பட்டாசா வெடிச்சிருக்கோம். எல்லாரும் அதை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அது வந்துட்டு நாங்களே கஷ்டப்பட்டு எங்க கையால செஞ்சோம். இதோ இந்த பொம்மைக்குள்ளதான் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும் தான். செகண்ட் பாம் உங்களுக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க ரிடில் தரோம். இந்த ரிடில நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் தான் இந்த பாம் இருக்கிறதுக்கான இடம். நீங்க இந்த கேள்விக்கான பதில மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்றேன். இந்த கேள்வி வந்துட்டு எஸ்பெஷலி போலீஸ்காரங்களுக்காகவே நான் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறேன். ஒன்னு வந்துட்டு முதல்ல 2 கால்ல நடக்கும், அப்புறம் 4 கால்ல நடக்கும், அதுக்கப்புறம் 3 கால்ல நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கான பதில மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த பாம் உங்களுக்கு, நீங்க போய் அதுக்குள்ள எடுத்துடலாம். அப்படி இல்ல அப்படின்னா பாம் வெடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிடுறாங்க. காமரா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான், இந்த பொடி பயல்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப இவங்களோட சீஃப் உள்ள வராரு. அவரோட பேர் வந்துட்டு குரஹாஷி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவருமே ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அந்த பசங்க வந்துட்டு அவங்கள ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பி சவுண்ட் வச்சு தான் சொல்றாங்க, எஃப் சவுண்ட்ல அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலி எஜிப்தியன் ப்ரொனன்சியேஷன் கிடையாது, இது வந்துட்டு கிரீக் ப்ரொனன்சியேஷன். ஸ்பிங்ஸ் அப்படின்றது ஒரு மான்ஸ்டர். அது வந்துட்டு கிரீக் மித்தாலஜில ஒடிபஸ் ரெக்ஸோட கதையில வந்திருக்குது. லயஸ் அப்படின்றவர் தான் ஒடிபஸோட ஃபாதர். லயஸ்க்கு வந்துட்டு ஒடிபஸ் கையால தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்கள் சொன்னதுனால அதை கேட்டுட்டு இவர் வந்துட்டு அவரோட சொந்த பையனே வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டாரு. அவன் பிறந்த உடனே அவன் ஒரு காட்டுல விட்டுட்டு வந்துட்டாரு. ஆனா ஒடிபஸ் வந்துட்டு அந்த காட்டுல எப்படியோ சர்வே பண்ணி ஒரு அடல்ட்டா வளர்ந்து வந்துட்டான். அந்த ஆட்கள் சொன்னது கரெக்ட் தான். ஒரு நாள் ஒடிபஸ் வந்துட்டு அவங்களோட அப்பாவே வந்துட்டு அவங்க அப்பானே தெரியாம கொலை பண்ணிட்டான். அண்ட் அவங்க அப்பாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவே வந்துட்டு கல்யாணமும் பண்ணிருக்கான். ஒடிபஸ்க்கு இந்த உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவனால அந்த கில்ட்ல இருந்து வெளியே வரவே முடியல. அவனே அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிற விதமா அவனோட 2 கண்ணையும் பொடிங்க எரிஞ்சிட்டு கண்ணே இல்லாம குருடனா வாழ்ந்துகிட்டு இருந்தான். இந்த கதையை டைரக்டர் குரகாஷி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் லீசாவுமே வந்துட்டு ஒரு புக் எடுத்து இந்த கதையை தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. என்ன புக் படிச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு டக்குன்னு 12 வந்து நிக்கிறா. இவன் அவனை டக்குன்னு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறா. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீசாவும் அவன் கிட்ட போய் கேக்குறா. அதுக்கு 12 எதுவும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கு பதிலா அவன் வந்துட்டு நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி கொக்கோ கோலாவையும் பாதி கிரீன் டீயும் பிடிச்சிட்டு இந்த 2 இப்படி கையில வச்சிரு, இதுக்கு மேல இதை தூக்கி போட்டா நல்லா ஒண்ணு வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறான். பார்த்தா முறையா வந்துருது. அதை பத்தி ரொம்ப பயந்துடுறா. இவன் அப்படியே வெளியே ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள அவன் கிட்ட காணாம போயிடுறான். அப்ப குரகாஷி வந்துட்டு மறுபடியும் இந்த கதையை கண்டினியூ பண்றாரு. ஒடிபஸ் வந்துட்டு அவங்க அப்பாவோட ஊருக்கு போய் சுத்தி பார்க்க போயிருந்தான். அங்கதான் வந்துட்டு ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் இருந்தது. அந்த மான்ஸ்டர் இதே மாதிரி தான் ஒரு ரிடில் சொல்லும். அந்த ரிடில் சொல்றதுக்கு ஆன்சர் கரெக்டா பண்ணிட்டா அவங்கள விட்டுரும், இல்ல அப்படின்னா அவங்களை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. அப்படி அது ஒடிபஸ் கிட்ட என்ன கேள்வி கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. ஒன்னு வந்துட்டு காலையில 4 காலோட நடக்கும், மத்தியானம் 2 காலோட நடக்கும், சாயங்காலம் 3 காலோட நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பிங்ஸ் வந்துட்டு ஒடிபஸ் கிட்ட கேட்டிருக்கோம். இது எக்ஸாக்ட்லி இவங்க கேட்ட கேள்வி தானே. இதுதான் கொஸ்டின் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமரா கேக்குறான். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி சொல்றாரு. காலையில மத்தியானம் சாயங்காலம் அப்படின்றது மனுஷங்களோட ஸ்டேஜஸ் டிஃபர் பண்ணுது. ஒரு மனுஷன் பிறந்தோடனே குழந்தையா இருக்கும்போது 4 கால்ல தவந்து நடப்பான். அடுத்து அடல்ட் ஆனோடனே 2 கால்ல ப்ராப்பரா நடப்பான். ஃபைனலி அவனுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவனால ப்ராப்பரா நடக்க முடியாது. அதனால ஒரு குச்சி வச்சு நடப்பான். அதனால 2 கால் பிளஸ் ஒரு குச்சி 3 ஆயிடும். அப்படின்னா மனுஷன் இந்த மனுஷன்றதுல என்ன ஆன்சர் இருக்குது, இது எங்க பாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சு பார்க்காங்க. ஒருவேளை மனுஷங்க அதிகமா இருக்கிற இடத்தை தான் அவங்க டார்கெட் பண்றாங்களோ, பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு இடம் அதை தான் அவங்க சொல்ல வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த 4, 2, 3 அப்படின்றது ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் இருந்தா அது வந்துட்டு ஏதாவது ஒரு அட்ரஸ் மேட்ச் பண்ற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காமரா கேக்குறான். அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அந்த அட்ரஸ்ல டிஎன்ஏ ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஒன்னு இருக்குது. டிஎன்ஏ ஹியூமன், டிஎன்ஏ வந்துட்டு ஹியூமனோட கரெக்டா மேட்ச் ஆகுங்களா, அப்ப அந்த இடமா தான் இருக்கும், அந்த இடத்துல தான் பாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்க போவோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போ நயன் வந்துட்டு இருந்த இடத்துல அவன் போன்ல ஏதோ ஒன்னு ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கூரகாசிக்கு ஒரு போன் வருது. அந்த 2 போலீஸ்காரங்க எப்பயும் சும்மா இருப்பாங்களே, அதுல ஒரு தாடிக்காரர் இருப்பாரு, அவர் தான் கால் பண்ணிருக்காரு. இவரோட பேர் வந்துட்டு சிபசாக்கி. இவரையுமே ஞாபகம், இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் இதுல. அந்த பசங்களோட வீடியோ நானும் பார்த்தேன். அதுல இருக்க ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபசாக்கி கேக்குறான். ஆமா, அது வந்துட்டு கிரீக் மித்தாலஜில இருக்கிற ஒரு கதை. அதுக்கான ஆன்சர்
ஆன்சர் வந்துட்டு மேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல தப்பு, நீங்க சொல்றது ஒரு வெர்ஷன், ஆனா ஒடிபஸோட இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியும் இருக்குது. காலையில 2 கால்ல நடக்கும், மத்தியானம் 4 கால்ல நடக்கும், சாயங்காலம் 3 கால்ல நடக்கும். இதுதான் அதோட கேள்வி. அப்படின்னா நாங்க பார்த்து 4-2-3 அப்படின்னா இதோட அது மேட்ச் ஆகல அப்படின்னா மனுஷன் ஆன்சர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி சொல்றாரு. ஆமா, இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஒடிபஸே தான். ஒடிபஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மனுஷனா இருக்கப்ப 2 கால்ல நடந்தான். அடுத்து அவங்க அப்பாவை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கூட இப்படி இருந்ததுக்கு அப்புறமா அவன் வந்துட்டு அவனே ஒரு மான்ஸ்டரா ஃபீல் பண்ணான். அதனால அவனுக்கு 4 கால். அதுக்கப்புறமா அவன் கண்ணு தெரியாம போய் 3 காலோட நடந்துகிட்டு இருந்தான். அதாவது குச்சி வச்சு நடந்துகிட்டு இருந்தது. சோ இதோட ஆன்சர் வந்துட்டு மேன்லாம் கிடையாது, ஒடிபஸ் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப லீசாவும் ரோட்ல கொஞ்சம் முன்னாடி ஓடி போய் பாக்குறா, கரெக்டா டொல்ல பாத்துறா. அப்போ சிவசாக்கி இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு. அவங்க இந்த ரெடில் வந்துட்டு எல்லாருக்குமானது, ஆனா எஸ்பெஷலி இது வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க. அப்படின்னா இந்த பாம் வந்துட்டு சம்வேர் போலீஸ்க்கு ரிலேட் ஆன ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த நம்பர் சீக்வன்ஸ் 243 அதை வச்சு நான் தேடி பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு அது நம்மக்குள்ள இருக்கிற அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், ரெப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ கரெக்டா 9 வந்துட்டு அவன் போன்ல இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்றான். கரெக்டா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ரிங் சவுண்ட் கேக்குது. இந்த பக்கம் 12 வந்து பின்னாடி திரும்பி லீசாவை பார்த்துட்டு, நீ ஏதாவது ஒரு மூவ் தப்பா பண்ணனா கூட நான் யோசிக்காம உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். அப்போ கரெக்டா 9 கொண்டு போய் டெலிவரி பண்ணிருப்பான் தெரியுமா, அந்த ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து பாம் வந்துட்டு வெடிக்குது. எல்லா போலீஸ்காரங்களுக்கும் இந்த நியூஸ் தெரிய வருது. சிவசாக்கி கூட ஒருத்தர் குண்டா இருப்பார்ல, அவர் ஓடி வந்து சொல்றாரு ரெப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன் தான் வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிவசாக்கிக்கு கொஞ்சம் கடுப்பாகுது, நான் தான் கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூரகாசி கிட்ட ஹாமரா ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷன், ரெப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன் தான் பாம் வச்சு வெடிச்சிருக்குது, அவங்க வந்துட்டு போலீஸ்க்கு டைரக்ட் சேலஞ்ச் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப கூரகாசி வந்துட்டு சிவசாக்கி கிட்ட, நான் வந்துட்டு ரொம்பவே கான்பிடென்ஷியலான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல நம்மளோட புளுட்டோனியம் ஒன்னு திருடப்பட்டது. அது ஒரு 2 கிரிமினல்ஸ் தான் பண்ணாங்க. அவங்கள பத்தி எந்த ஒரு லீடுமே கிடையாது, காத்து மாதிரி பறந்து போயிட்டாங்க. அண்ட் டோக்கியோட கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் பாம் வெடிச்சப்ப அங்க ஒரு லெட்டர் இருந்தது தெரியுமா, அதே லெட்டர் தான் வந்துட்டு அங்கேயுமே அவங்க எழுதி வச்சிருந்தாங்க, VON அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி சொல்றான். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம கண்ட்ரியோட சீரியஸாவே ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு வேற வழியே இல்ல, நீ வந்துட்டு திரும்பவும் வந்தே ஆகணும் சிவசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நயனுமே வந்துட்டு சீக்கிரமா வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். சிவசாக்கி வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள மறுபடியும் என்டர் ஆக போறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அங்க ஹாமரா வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னது அவர் நமக்கு சீஃப் ஆக போறாரா, ஏன் வேற ஆளே கிடைக்கல, அவரே ரிட்டையர்ட் ஆக போற வயசுல கிடக்காரு, அவர் எதுக்கு இப்ப கூட்டாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் யார்ட்டையோ. அதுக்கு இன்னொரு தடவை சொல்றாரு, அவர் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ரொம்ப முக்கியமான ஆளு, அவர் இப்ப வேணா நம்ம வேலை எதுவும் பண்ணாம இருக்கலாம், ஆனா முன்னாடி அவர் தான் டாப்ல இருந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா சிவசாக்கியுமே அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. அவர் பிளேஸ்ல வந்து உட்கார வராரு. அது ஹாமராக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் அப்படியே ஒரு கடுப்போட எஞ்சி வெளியே போயிடுறான். இப்போ 9 and 12 காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் வேற ஏதோ ஒரு பில்டிங்ல உட்காந்து பாம்பை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 12 வந்துட்டு 9 கிட்ட கேக்குறான், ஏன்டா போன வாட்டி நம்ம கொடுத்த ரெடில் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சோ, ஒருவேளை இப்ப நம்ம அதே மாதிரி கொடுத்து அவங்க இந்த வாட்டி பாம்பை கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் இல்ல, இந்த வாட்டி அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க, போன வாட்டி அங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஒன்னா சேர ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால கண்டிப்பா இந்த வாட்டி ரொம்ப சீரியஸா தான் நம்மள தேடுவாங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ போலீஸ் வந்துட்டு மறுபடியும் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, ரெப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன் வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமராவை பாக்குறப்ப யாரோ ஒருத்தன் டெலிவரி பண்ண மாதிரி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் அவன் ஹெல்மெட் போட்டிருக்கனால அவனோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒருத்தன் டெலிவரி பண்ற மாதிரி இவ்வளவு கேஷுவலா வந்துட்டு பாம்பை வச்சுட்டு போயிருக்கான். நல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் திட்டுறாரு. இன்னொரு பக்கம் கூரகாசி சிவசாக்கி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க கூரகாசி வந்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புளுட்டோனியம் திருடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் சொல்றாரு. அதோட ரெக்கார்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அந்த கேஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்குது. அண்ட் அதோட சஸ்பெக்டோட போட்டோவுமே எங்க கிட்ட இருக்குது. போட்டோவா இல்ல, பட் டிராயிங்கா இருக்குது. அவன் ஃபேஸ் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற எல்லாரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவன் இந்த புளுட்டோனியம் திருடுறதுக்கு முன்னாடி மியாஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல தான் வந்துட்டு அங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கான். போட்டோவே எல்லாமே வெறும் டிராயிங்கா மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிவசாக்கி கேக்குறான். ஆமா, கேமராஸ் எல்லாமே டெலீட் ஆயிருக்குது, அவனோட பிக்சர்ஸ் எதுவுமே கிடைக்கல. அங்க வேலை பாக்குறவங்களை வச்சு சொல்லி வரைஞ்சது ஓரளவு இவ்வளவுதான், ஆனா 70-80% இந்த மாதிரி தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மறுபடியும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு அந்த கிரேன் ஆபரேட்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பிடிச்சு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அந்த கிரேன் வந்துட்டு இப்படி வயர் மேல மோதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு நான் வந்துட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அவங்க ரெஸ்டே தரல, அதனாலதான் கொஞ்சம் டயர்ல அப்படி பண்ணிட்டேன், மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கரெக்டா சிபுசாக்கி உள்ள வராரு. சிபுசாக்கி உள்ள வந்து உனக்கு வந்துட்டு ரொம்ப சூதாட்டம் விளையாடுறதுனா பிடிக்குமாமே, அப்படி லேண்ட் ஒருத்தர் கிட்ட தோத்துட்டியாமே, அவர் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கிட்ட வந்து கத்துவாரான் காசு தர சொல்லி, ஆனா இப்பெல்லாம் அவர் வரது இல்லையாமே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவன் என்ன சொல்றேன்னு தெரியாம கன்ஃபியூஷனோட உட்கார்ந்திருக்கான். அப்ப சிபுசாக்கி வந்துட்டு நீ உன்னோட கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒன்னு ஹேண்ட் ஓவர் பண்ண தெரியுமா, அதுல இருந்து எல்லா ப்ரூஃபையும் நாங்க எடுத்துட்டோம், நீ டெலிட் பண்ண எல்லாத்தையுமே நாங்க ரெக்கவரி பண்ணிட்டோம், அதுல எல்லாமே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்துட்டு கரண்ட் கட் பண்ணி அது ஆக்சிடென்டலா நடக்கிற மாதிரி செட் பண்ண, அப்பனா இவனுக்கு 2 மில்லியன் yen ஒரு அக்கவுண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிருக்காங்க. அப்பனா அந்த காசு எந்த அக்கவுண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்த போலீஸ்காரங்க எல்லாம் சிபுசாக்கி கிட்ட கேக்குறாங்க. இவனோட அக்கவுண்ட் நம்பரே யார்கிட்டயும் சொல்லல, ஆனாலுமே 1 மில்லியன் yen வந்துட்டு அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. அந்த காசுலாம் வந்துட்டு ஒரு ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. ஆனா இவங்க வந்துட்டு ரொம்பவே வெல் ப்ரிப்பேர்டான கிரிமினல்ஸ் தான். அப்ப இருக்கப்ப அதுல எதுக்கு இமெயில் ஐடியை விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு புரியவே இல்ல. நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்ச ஒரு இமெயில் ஐடியை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் மத்த இடத்துல எல்லாம் கேமராவை டெலிட் பண்ணவங்க அந்த ரெப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் கேமராவை டெலிட் பண்ணல, அவன் நடந்து வரதை நம்ம பார்த்தோம், அவனாதான் நமக்கு ஹிண்ட் கொடுத்திருக்கான் வேணும்னே, எதுக்கு அவங்களே இந்த மாதிரி நமக்கு க்ளூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி ஒன்றும் புரியாம இருக்காரு. அப்போ ஒருத்தர் அவசர அவசரமா வந்துட்டு ஸ்பிங்ஸ் அவங்களோட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வீடியோல நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 1, நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான கேள்வியை கேக்குறாங்க. இன்னைக்கான கேள்வி வந்துட்டு கடவுளோட வீட்டுக்கு அடுத்த பில்டிங் ஒண்ணு, அந்த பில்டிங்ல தான் நாங்க பாம்பை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைமே சொல்லிடுறாங்க, நாளை காலையில 10 மணி வரை டைம் இருக்கு உங்களுக்கு, 10 மணிக்கு ஷார்ப்பா வெடிச்சிரும் அப்படின்ட்டு. சிபுசாக்கி வந்துட்டு அந்த வீடியோ மறுபடியும் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேல கேக்குறாரு. கடவுளோட வீட்டுக்கு பக்கத்து பில்டிங் அப்படின்னா கடவுளோட வீடு அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கோயில தான் ரெஃபர் பண்ணுது. இவங்கள
பார்த்தா டோக்கியோக்கு வெளியே எங்கிட்ட வைக்கிற மாதிரி தெரியல பாம. சோ டோக்கியோக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கோயிலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. கடைசி அந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு உங்களோட கால் நொண்டி ஆகிற அளவுக்கு நடந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2 வந்துட்டு. இது எதை ரெஃபர் பண்ணி சொல்லிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி யோசிச்சிருக்காரு. இது வந்துட்டு ஒடிபஸோட கதையில வரக்கூடிய ஒண்ணுதான். ஒடிபஸ் தான் ஆக்சுவலி அந்த நொண்டி கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல அவங்க அப்பா அவனை காட்டுல விடும்போது அவன் தப்பிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலிலே பயங்கரமா ஒரு ஆணி அடிச்சு வச்சிருப்பாரு. அதனால அவன் கால் வந்துட்டு கொஞ்சம் நொண்டியா தான் இருக்கும். ஏதோ ஒரு கோயிலுக்கு பக்கத்து பில்டிங்ல தான் பாம்பு இருக்குது. ஆனா எந்த கோயில்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அதனால எல்லா கோயிலையும் போய் தேடுவோம், எல்லா கோயிலுக்கு பக்கத்துல இருக்க பில்டிங்ல பாம்பு இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் போறாங்க. சிபுசாக்கி மட்டும் எங்கேயும் போய் தேடலாம் போகாம அவர் இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. சிபுசாக்கி வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ரூம்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப எனக்கு இன்னும் அந்த ஸ்பிங்ஸ் பயலுக்கு சும்மா ஒரு அட்டென்ஷனுக்காக தான் இதை பண்ற மாதிரி தெரியுது. ரொம்பவே தனிமையில இருக்க பசங்க போல ஏதோ ஒரு அட்டென்ஷன் வேணும், எல்லாரும் அவங்கள பாக்கணுன்றதுக்காக தான் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு அவரு. எது தனிமையில இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்களா? அதெல்லாம் இல்ல, சத்தியமா இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்குது, என்னடா கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் கேம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கேம்ல யாருனே தெரியாத யாரையோ ஒன்னா இன்வைட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய டிராகனை வந்துட்டு அழிக்கணும், அதான் இந்த கேம் அப்படின்னு சொல்றாரு. ஓ டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபுசாக்கிக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னொரு பக்கம் லீசா வந்துட்டு அவங்க அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வரா. அவ அப்படி வெளியே வரும்போது கதவு திறக்கிறா. நேரம் லைட்டா சவுண்ட் கேட்டது. அதனால அவங்க அம்மா வந்துட்டு பாத்துறாங்க. அவ அதுக்குள்ள டக்கு டக்குன்னு ஓடி வந்துடுறா அவசரமா. இப்போ அடுத்த நாள் காலையில சிபுசாக்கி எல்லா போலீஸ் ஆபீசர் கிட்டே ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு வீடியோ போட போறேன், அதை வந்துட்டு ஸ்பிங்ஸ் கண்டிப்பா பாப்பாங்க, நான் அவங்க முன்னாடி இப்ப பேசி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீ நினைக்கிற இடத்துல பாம்பு இல்லாம இருந்து அந்த பாம்பு இப்ப வெடிச்சிருச்சு அப்படின்னா எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கிறியா, இதெல்லாம் வேணாம், தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா சரி, நான் வேலையில இருந்து குவிட் பண்ணிக்கிறேன், பாம்பு விட்டு வெடிச்சா அப்ப நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரகாசி கிட்ட சொல்றேன். சரி ஓகே, இப்ப நீ கேக்குறதே நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நயனை காட்டுறாங்க. அவனுக்கு வந்துட்டு நிறைய பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இவங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது 9, 12 எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இன்னுமே நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க கூட. அங்க ஒருத்தர் டீச்சர் மாதிரி உங்க எல்லாருக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு பேர் வேணும், பேருன்றது உங்களை விரும்புறவங்க உங்களை கூப்பிடுறதுக்காக வைக்கிறது. ஆனா இந்த உலகத்துல உங்களை யாருமே விரும்பல, உங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு பேருன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீங்க வந்துட்டு யார் மேலேயும் லவோடவே இருக்கக்கூடாது. அதனால உங்களோட பேரை வந்துட்டு நாங்க நம்பர்ஸ்ல தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 9 கனவுல வந்த மாதிரி அந்த 9, 12 ரெண்டு பேரும் அந்த வேலையில இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. கூடவே இன்னொரு பொண்ணு வரும். பட் அந்த பொண்ணு அங்க மாட்டிக்கிறோம். அதனால அப்படியே அது எரிஞ்சிடும். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு பயத்தோட அப்படியே காதை பத்தி நின்னுகிட்டு இருக்கான். அப்ப 12 அங்க வரேன். என்னடா போய் லீசா மறுபடியும் பாத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஆமா அவ்வளவுதான் பாத்துட்டு வந்தேன், பட் நீ ஒன்னும் ரொம்ப கவலைப்படலாம் செய்யாத, நான் வந்துட்டு அவ விஷயத்துல ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன். நான் அவகிட்ட ரொம்ப அட்டாச் ஆனேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கடைசியில வழியில முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அவ விஷயத்துல ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ சிவசாகிய ஒரு வீடியோ பேச வைக்கிறாங்க. அவர் வந்துட்டு நாங்க இன்னைக்கான பாம்பை கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்துட்டு ஸ்பிங்ஸ் கிட்ட நாங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஸ்பிங்ஸோட கேள்வியை சால்வ் பண்ண ஆள் வந்துட்டு ஒடிபஸ் தான். ஒடிபஸ் ஒன்னும் கடவுளோட பிள்ளை எல்லாம் கிடையாது. ஆனா ஒடிபஸோட அம்மா, ஒய்ஃப், அவங்களோட மூதாதையர்கள் எல்லாம் மனுஷங்க உருவத்துல வாழ்ந்த டிராகன்ஸ். ஒரு தியரி படி ஒடிபஸ் வந்துட்டு காலம் முழுக்க நொண்டியா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்குது. ஒடிபஸோட காலை இழுத்த அந்த ஒரு டிராகன் தான் அரகபாக்கி. அரகபாக்கி வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸான கடவுள். அவரை வந்துட்டு காட் ஆஃப் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க. சோ டோக்கியோல அரகபாக்கியோட ஃபேமஸான கோயில் வந்துட்டு இருக்கிற இடம் மியாகி பிரிஃபெக்சர்ல தான். சிரஹிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில தான் நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க, அது பக்கத்துல இருக்க பில்டிங் இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாரு. சோ போலீஸ் அட் த சேம் டைம் அந்த பில்டிங் குள்ள போய் கரெக்டா பாம்பையுமே எடுத்துறாங்க. அப்படியே சிபுசாக்கி இந்த வீடியோல வந்துட்டு உங்களோட கேள்விக்கான பதில நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்களோட கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சது உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்குது, இது உங்களுக்கு கேமா இல்ல ஒரு ஜோக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இதை நீங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்நேரம் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நயன் வந்து 12 பார்த்துட்டு நீ அதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவங்க பாம்பு வச்ச இடத்துல கேமரா வச்சுதான் இவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டு போலீஸ் சூட் எல்லாம் நிறையவே டிஃபரெண்டா இருந்தது. ஹேஸ்மெட் சூட், பாம்பு சூட், இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் சூட்ல தான் அங்க வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா புளுட்டோனியம் எடுத்தது நம்ம தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரோ அப்படின்ட்டு சொல்றான் நயன் வந்துட்டு. ஏன்னா இப்ப எல்லா போலீஸுமே வந்துட்டு கனெக்டடா ஒன்னா ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் சிபுசாக்கி போனதுக்கு அப்புறம் ஹாமரா வந்துட்டு குரகாசி கிட்ட சிபுசாக்கி எந்த மாதிரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவர் ரொம்பவே சூப்பரான ஒரு டிடெக்டிவா இருக்காரு, அப்புறம் எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து அவரை டீப்ரமோட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ்னாலதான். ஒரு செக்ரட்டரி வந்துட்டு ஹோட்டல் ரூம்ல இருந்து கீழே விழுந்து இறந்தாரு. அதை வந்துட்டு ஒரு சூசைடோ இல்ல ஆக்சிடென்டா நடந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணதான் பார்த்தாங்க. ஆனா சிபுசாக்கி வந்துட்டு அதை ஒத்துக்கவே இல்ல. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு சதி வேலையில மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி எல்லார்கிட்டையும் சொன்னாரு. விடாம இந்த கேஸ் வந்துட்டு சிபுசாக்கி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த செக்ரட்டரியோட லீடர் கிட்டையும் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்றாரு. பட் இதோட ரிசல்ட் வந்துட்டு நல்ல விதமா முடியல. அந்த செக்ரட்டரி வந்துட்டு ஆக்சுவலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன ஒருத்தர் தான். அதனாலதான் சிபுசாக்கி இந்த கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவர் ஹையர் அபிஷியல்ஸோட பேச்ச கேட்காம இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால அவர் வந்துட்டு டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. இவருக்கு வேற வழி இல்ல, டீப்ரமோஷன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த கேஸை இன்னுமே சிபுசாக்கி வந்துட்டு கிவ் அப் பண்றதா இல்ல மறக்கிறதாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லீசாவை தான் கட்டுறாங்க. அவ வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாள், அதனால தனியா தான் இப்ப வந்திருக்கா. மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கா தனியா. இப்ப போலீஸ கட்டுறாங்க. அவங்க வந்துட்டு வழக்கம் போல ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. போன பாம் வந்துட்டு ஆக்சுவலி போலீஸ் வந்து வெடிக்காம தடுத்திருப்பாங்க. அந்த பாம்பை பத்தி இப்ப ஃபுல் டீடைல் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாம்புக்குள்ள இவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்க வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, இந்த மாதிரி டெரரிஸ்ட் யூஸ் பண்ற பாம்ல இப்படி அபிஷியலா பப்ளிக்காவே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாரு. டோக்கியோ கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா யாருனாலும் எதுனாலும் வாங்கலாம். சோ இவங்க வந்துட்டு வேற ஒருத்தனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் திருடி இவங்க வந்துட்டு வாங்கிருக்காங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம். வேற ஒருத்தரோட கிரெடிட் கார்டை இவங்களால எப்படி அக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாரு. அவங்க இல்லீகலான வெப்சைட் ஃப்ரம் ரஷ்யா இல்ல சைனா இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு இல்லீகலான வெப்சைட் மூலமா இதை அக்சஸ் பண்ணிருக்காங்க.
பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு அதனால ட்ராக் பண்ணவும் முடியல. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா அங்கேயுமே இவங்க வந்ததுக்கான அடையாளமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த கிரெடிட் கார்டோட ரீசன்ட் ஹிஸ்டரி நாங்க பார்த்தோம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு டெலிவரி பாக்ஸ், டேப், Dress இதெல்லாம் தான் அங்க வாங்கிருக்காங்க. நயன் வந்துட்டு ரப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கெட்டப்ல வந்திருப்பாங்க, அதே காஸ்டியூம் தான் வாங்கிருக்காங்க. இது வந்துட்டு சும்மா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே வாங்கிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து டெலிவரி ஆகிற கடையிலயும் போய் இவங்க சிசிடிவில பாத்துருக்காங்க. பட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்மே உங்களுக்கு கிடைக்கல. அப்ப ஆக மொத்தத்துல இன்னும் நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கலன்றத அப்படி சுத்தி வளைச்சு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாரு. இதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸாலே வேற எதுவும் பேச முடியல, தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. இப்போ சிபுசாகியை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. எங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்ல புளுட்டோனியம் ஒரு இடத்துல காணாம இருக்கு இல்லையா, அந்த ஒரு இடத்த பத்தி விசாரிக்கிறதுக்காக போறாரு. அங்க வெளியே ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட நான் போலீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. நயனோட டிராயிங் போட்டோ ஒன்னு இருக்கும் தெரியுமா, அதை காட்டி இந்த பையனை நீங்க பாத்துருக்கீங்களா, இவனை பத்தி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதுக்கு இவனை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இல்ல ஒரு சின்ன விஷயத்துல இவன் ஒரு விட்னஸா இருக்கிறான், அதனாலதான் இவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிபசாகி சொல்றாரு. ஆமா, இவன் வந்துட்டு கொஞ்ச நாள் எங்க கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இங்க அவன் இருக்கிற இடமே தெரியாது, வேலை பாக்குறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப வேலை பார்த்தானன்றதே நிறைய பேர் மறந்துருப்பாங்க. அவன் யார்கிட்டயும் எதுவுமே பேசிக்க கூட மாட்டான். அவன் வந்துட்டு ஹெட்போன் போட்டு சும்மா ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு மட்டும் தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. நான் கூட ஒரு வாட்டி அவன் கிட்ட கேட்டிருக்கேன், அப்படி என்ன பாட்டை தான் நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு கோல்டு லேண்டோட மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். என் மியூசிக் ஃப்ரம் கோல்டு லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. இது வந்துட்டு சிபசாகிக்கு எதுவும் புரியல. அவன் பேசிட்டு சிபசாகி நடந்து வரும்போது அவர் வந்துட்டு மைண்டுக்குள்ள நிறைய விஷயத்தை யோசிச்சு பாக்காரு. எதுக்காக இவங்க இதை பண்றாங்க, இவங்க பண்ற விஷயத்துக்கு எதுவுமே சம்பந்தமே இல்லையே அப்படின்ட்டு. கிரீக் மித்தாலஜியை பத்தி பேசுறாங்க, ரிடில்ஸ் கொடுக்குறாங்க, பாம் வைக்கிறாங்க, அதுக்கு மேல புளுட்டோனியத்தை திருடி இருக்காங்க. இதுல ஒன்னோட ஒன்னு எதுவுமே கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம கன்ஃபியூஷனா இருக்காரு. இப்போ 9 and 12 கட்டுறாங்க. அப்ப 12 வந்து 9 பார்த்துட்டு உன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு சீக்கிரம் ஹேக் பண்ணி போக முடியாதா அப்படின்னு சொல்றான். இல்ல இதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9 வந்துட்டு அவன் கம்ப்யூட்டர்ல ஏதோ தட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஓபன் ஆகுது. இது வந்துட்டு ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கமெண்ட் கொடுக்குறான். கொடுத்தோன்னே அது அடுத்த பேஜுக்கு போய் நிறைய விஷயம் காட்டுது. அதுல போடு ஜாக்பாட் அடிச்சிருச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். குரகாஷி அன்னைக்கு சாயங்காலமே சிபசாகி கிட்ட சரி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல ஒண்ணுமே கிடைக்கல, அவனை பத்தின டீடைல்ஸ் யாருக்குமே எதுவுமே தெரியல, அவன் இங்க வேலை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா லைக் ஒரு கோஸ்ட் மாதிரி இருந்திருக்காம்ல அப்படின்னு சொல்லிட்டு குரகாசியும் சொல்றாரு. நான் இது நடக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கெஸ் பண்ணதான், அவன் வந்துட்டு அவனோட அடையாளத்தை அவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டுலாம் போக மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சிபசாகி சொல்றாரு. அப்புறம் நீ அவ்வளவு தூரம் போய் தேடிட்டுலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. ஒருத்தன் என்னதான் அவனை பத்தின அடையாளத்தெல்லாம் அழிச்சாலுமே அவனோட மெமரியை வந்துட்டு அழிக்கவே முடியாது. நான் வந்துட்டு இப்ப அவங்கள மாதிரி ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க இதை எப்படி பாக்குறாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபீல் பண்ற மாதிரியே நானும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சிபசாகி சொல்றாரு. இந்த பக்கம் 12 வந்துட்டு தனியா வெளியே வந்திருக்கான். அவன் வந்துட்டு அவனோட போன்ல பாக்குறான். லீசாவோட போனை இவன் ட்ராக் பண்ற மாதிரி தான் ஒன்னு செட் பண்ணிருப்பான். அதனால இவன் போன்ல இருந்து லீசா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ டவுட்டாவே இருக்குது. லீசா வந்துட்டு வீட்டுக்கே போகல, ஏன்னா நேத்து நைட் ஓடி வந்தவா இப்ப சாயங்காலம் ஆயிருச்சு, இன்னுமே அவ வீட்டுக்கே போகல, வெளியே எதுக்கு இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். அன்னைக்கு நைட்டே சிபசாகி அவனோட ஃப்ரெண்ட் 2 பேரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஸ்பிங்ஸ் வந்துட்டு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றாங்க பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும். நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 1, நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2. இன்னைக்கான கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல கிங் வந்துட்டு அவரோட ரெடில சால்வ் பண்ணாரு இல்லையா, அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல யாரோட நேம் செதுக்குவீங்க, அதுதான் இன்னைக்கான கேள்வி அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு குழந்தைகளை சீட் பண்ணாம விளையாடுங்க, நாங்க வந்துட்டு கிங்கோட லாஸ்ட் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல உங்களை மீட் பண்றோம். அப்புறம் அந்த கிங்கோட இடத்துக்கு வரைக்கும் நீங்க லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, பிரான்ச்சை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2 வந்துட்டு. இது யாருக்குமே எதுவும் புரியல. அப்ப இதை கேட்டுட்டு சிபசாகி கடையில இருந்து அப்படியே வெளியே வந்து ஓடிடுறாரு. ஒடிபஸ் வந்துட்டு கடைசியா ரெடில சால்வ் பண்ணது அண்டர் வேர்ல்ட்ல தான். ஒடிபஸ் வந்துட்டு அவனோட கண்ணை இழந்ததுக்கு அப்புறமா அவனோட 2 பொண்ணுங்க தான் வந்துட்டு அவனுக்கு வழி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. கீழே நோக்கி போறதுக்கு ஒரு பிரான்ச் படிக்கிட்டு இருந்து அது வழியா தான் கீழே கூட்டு போனாங்க அண்டர் வேர்ல்டுக்கு. ஆனா இந்த வீடியோல அவங்க வந்துட்டு பிரான்ச் யூஸ் பண்ணாம அதுக்கு மேல லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டர் வேர்ல்டுனா கீழே நோக்கி போறது, அதே மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன்ல கீழே நோக்கி போறதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபசாகி கரெக்டா கீழே நோக்கி போறாரு. எல்லா லெட்டர்ஸையுமே தாண்டி கீழே போய் பாக்குறப்ப கடைசியில ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் அவர் தொடுறாரு. பார்த்தா அதுக்குள்ள ஒரு கேம் மாதிரி இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது, அதுல வந்துட்டு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாம் வந்துட்டு வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி. அதுல வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு மட்டும் கரெக்டா அவங்க என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சிடலாம். அந்த ஒடிபஸ் கதையில அவர் வந்துட்டு டெல்ஃபை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாரு. அந்த இடத்துல அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு 3 வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கும். நோ தை செல்ஃப், நத்திங் இன் எக்ஸஸ், அப்புறம் மேக் எ பிளட்ஜ். இந்த 3 வேர்டு தான் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். அதுல பொருத்தப்பட்ட வார்த்தைக்கு சிங்க் ஆகக்கூடிய ஒரு மனுஷன், அவனோட பேர் தான் வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபசாகி சொல்றாரு. ஆனா மத்த எல்லாரும் அப்ப அதுவரை நாங்க சும்மா இருக்கோம், அதுவரை எங்களுக்கு பொறுமையெல்லாம் கிடையாது, எங்க வெடிக்கும்னு சொல்லிட்டு ஐடியா இல்ல. போன வாட்டி கோயில தானே இருந்தது, அப்ப இந்த வாட்டி கோயில் கிட்ட எங்கேயாவது இருக்கும், எல்லா கோயில் கிட்டே நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேட போயிடுறாங்க. காமராவ் சிபசாகி கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். நான் வந்துட்டு இந்த கேம் தான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்றாரு. தொல் வந்துட்டு இப்போ லீசாவோட போனை தான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இன்னுமே வீட்டுக்கு போன மாதிரி தெரியல. தொல் வீட்டுக்கு வந்தோடனே இதை 9 கிட்ட சொல்றான். நீ தான் அவ விஷயத்துல அதிகமா இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 9 கேக்குறான். ஆமா நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், பட் அவ வந்துட்டு இப்ப வெளியே சுத்திக்கிட்டு இருக்க, ஒருவேளை அவ போலீஸ் கஸ்டடியில எடுத்து போலீஸ் கிட்ட நம்மள பத்தி எதுவும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் சொல்றான். இன்னொரு பக்கம் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் வந்துட்டு 9 டெலிவரி பண்ண வர ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுல அவன் கரெக்டா டெலிவரி பண்ண போறப்ப ரோட்ல இருந்த ஃபுட்டேஜ், அப்புறம் டெலிவரி பண்ணிட்டு எங்க வந்தா அப்படின்ற ஃபுட்டேஜ் எல்லாம் மாட்டிக்கிறது. சோ அவங்க இருக்கிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இவங்க இப்பயே போய் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு எல்லா போலீஸும் கிளம்புறாங்க. காமராவ் சிவசாகி கிட்ட வந்து சொல்றான், அவங்க ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, அவங்க இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிவசாகி சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெட் எல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எப்பவுமே வீடியோல பாம்ப ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க, ஆனா இந்த வாட்டி மட்டும் தான் பாம்ப சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பசங்களை சீட் பண்ணவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா இவங்க கூட சேர்ந்து இந்த பைத்தியகாரத்தனமான கேம் நீங்களே விளையாட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமுரா கத்துறான். இன்னொரு பக்கம் லீசா ஒரு இடத்துல தனியா உட்காந்துட்டு இருக்கா. நேரம் பார்த்தா பின்னாடி 12 அங்க வந்துடுறான். நீ இந்த டைம்ல இப்படி வெளியே சுத்திக்கிட்டு இருக்க சேஃப் இல்ல, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு
அப்படின்ட்டு சொல்றான். என்னை தனியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திடுறா. நான் இப்ப போறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த இடமும் எனக்கு கிடையாது, இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது, எங்கிட்ட தொலைஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் வந்துட்டு ஒரு ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நினைச்சு வெறுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுறா. இப்ப போலீஸ் வந்துட்டு 912 இருக்கிற அந்த ஒரு பில்டிங்க்கு வந்து ரீச் பண்றாங்க. லீசா தனியா அங்கிட்டு போய்கிட்டு இருக்கப்ப ரெண்டு போலீஸ்காரங்க வந்துட்டு இனியார் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா பைக்ல வந்துட்டு 12 வந்துடுறாங்க. அவனை பார்த்தோன்னே லீசா வந்துட்டு நேரா அவங்கிட்ட ஓடி போயிடுறா. போலீஸ்காரங்க வரதுல இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டு கதை உடைச்சிட்டு அந்த பில்டிங்குள்ள வந்துடுறாங்க. அப்ப சிபுசாகிக்கு இதுல இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துட்டு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது, நோ தைசெல்ஃப் அப்படின்றது. ஆக்சுவலி அவங்க கேட்ட கேள்வி என்ன, கிங் வந்துட்டு ரிடில சால்வ் பண்ணிருப்பாரு, அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ்ல என்ன நேம பொறிப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. அந்த கதையில ரிடில சால்வ் பண்ண ஒரே ஒரு ஆளு ஒடிபஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரிலேட்டட் ஆனதா பாப்பாரு. பட் இங்க கிங் மென்ஷன் பண்ணிருக்கிறது ஒடிபஸ் கிடையாது, சிபுசாகியா தான். ஏன்னா சிபுசாகி தான் அந்த ரிடில் இப்ப ஸ்பிங்ஸ் கொடுத்த ரிடில் போன இதை கரெக்டா கண்டுபிடிச்சவரு. சோ அதனால என்னோட பேர் தான் இதுல பாக்கணும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறாரு. சக்சஸ்ஃபுல்லா வந்துருது. போலீஸ் அந்த பில்டிங் குள்ள போய் பார்த்தா அங்க 9 இல்லவே இல்ல. என்னதான் சக்சஸ்ஃபுல்லா வந்திருந்தாலும் பாம் ஓடுற டைமிங் வந்துட்டு நிக்கவே இல்ல. எதுக்கு இது நிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த கேம்ல இருந்த அந்த பொண்ணுமே சொல்லுது, நீங்க என்னதான் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சீட்டிங் பண்ணிட்டாங்களே, அதை வந்துட்டு 912 வேணும்னே தான் பண்ணிருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு கேமரா வச்சிருக்காங்க, அங்க போலீஸ் வந்துட்டாங்க, சோ இவங்களை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோனே அதனால இந்த பாம் நிக்காது, டைம் ஆனோனே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிடுது. டைமுமே இப்ப கரெக்டா 0 செகண்டுக்கு வந்து நிக்க பூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்லுது, VON அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே எழுதி இருக்கு. ஆனா இந்த வாட்டி 912 ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, வெடிச்சது பாமே இல்ல. அதுக்கு பதிலா போலீஸ்காரங்க அக்கவுண்ட்ல இருந்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்லயே வந்துட்டு இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இந்த கேஸ, அந்த கேஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அப்படியே இன்ச் பை இன்ச் அவங்க விட்டுருக்காங்க வெளிய. போலீஸ் டிபார்ட்மெண்டோட சிஸ்டமே ஹேக் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து பப்ளிக்கா இப்ப எல்லார்கிட்டயும் விட்டுட்டாங்க வெளிய. போலீஸ் வந்துட்டு இன்னும் 3 நாள் எங்களை பிடிச்சிரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா, அது மாதிரி எதுவுமே இங்க நடக்க போறதே கிடையாது, போலீஸால எங்களை தொட கூட முடியாது. அதுக்கான சாம்பிள் இதுதான், அவங்களோட டீடைல்ஸ் கூட அவங்களால பத்திரமா வச்சுக்க முடியல, அப்புறம் எப்படி எங்களை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்டே இப்படி ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு ஒட்டுமொத்த போலீஸ்க்கும் அதிர்ச்சி, அதுக்கு மேல பயங்கரமான கோவத்தையே கொடுத்துருச்சு. இன்னொரு பக்கம் 12 வந்துட்டு லீசாவை பைக்ல வச்சு கூட்டு போய்கிட்டு பின்னாடியே போலீஸ்காரங்க துரத்திட்டு தான் வராங்க. பட் இவன் செம்ம ஃபாஸ்டா போனதுனால அவங்களால பிடிக்க முடியல. அப்படி அவங்க பைக்ல செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும்போது லீசா வந்துட்டு நீ வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதுக்கு 12 வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லல, சும்மா அவளை பார்த்து சிரிக்கிறான். அதை கேட்டுட்டு இவளுமே சிரிக்கிறா, நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. 12 வந்துட்டு நேரா லீசாவை 9 இருந்த இடத்துக்கே கூட்டு வந்துடுறான். 9மே வீட்டுக்குள்ள விடாம எதுக்குறா இவளை கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும், கூட சப்போர்ட்டிவ் ஒரு ஆள் இருக்கு, நமக்கு நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு 12 எவ்வளவு சமாளிக்க பாக்குறான். நம்மளால இவளை நம்ப முடியாது, உனக்கு தெரியலையா நமக்கு டைம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றான். அப்ப லீசாக்கு வந்து லைட்டா கண்ண கட்டுற மாதிரியே இருக்குது. அப்படியே அவ மயங்கி கீழே விழுந்துடுறா. லீசா வந்து ஆல்ரெடி மயங்கி விழுந்திருப்பாளே, இப்ப வந்து காலையில ஆகுது, அவ அப்படியே கண்ணு முழிக்கிறா. வெளியே தான் 912 ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 9 வந்துட்டு எதுக்கு அவளை எங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்லடா அவ போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டா, கொஞ்சம் விட்டு அங்க மாட்டி இருப்பா, அதனாலதான் நான் தப்பிச்சு கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் இவன். ஆனா அவன் நம்மள ஒருத்தி இல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றது அவளுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவளாட்டுக்கு எதுவும் போலீஸ்ட்ட சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப உள்ள இருந்து பார்த்தா திடீர்னு நிறைய போன்ல இருந்து ரிங் சவுண்டா கேக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா அவ தான் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம எதையோ நோண்டி பாத்துருக்கா. தொல்லும் பக்கத்துல இருந்து ஒரு போன்ல இருந்து ரிங் சவுண்ட் அமத்தி வைக்கிறான். நல்ல வேளை நீ வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்ட. இது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கு தெரியுமா, இதுல வந்துட்டு ஒரு பாம் செட் பண்ணிருக்கோம் நாங்க, அதை வந்துட்டு இதுல இருக்க ஒரு போனோட தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். நல்ல வேளை அந்த போனை மட்டும் நீ அழுத்தாம விட்டுட்ட, அப்படி ஒரு வேளை தப்பி தவறி இது அழுத்தி இருந்தேன்னு வச்சுக்கேன் பூம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சு காட்டுறான். அதை பார்த்துட்டு அவ பயந்து அப்படியே மயங்கி விழுந்துறா. மறுபடியும் அடுத்து அப்படியே ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அங்க ஏரோப்ளேன்ல யாரோ ஒருத்தர் வந்து இறங்குறாங்க ஒரு வெள்ள முடியோட. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு வழக்கம் போல மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் கூட நம்மளால சத்தியமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆல்ரெடி மக்களுக்கு நம்ம மேல இருந்து நம்பிக்கையும் போச்சு, மரியாதையும் போச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் எல்லாத்தையும் டபுள் ஆகணும், அந்த கல்பிரிட்ஸை பிடிக்கிறவரை ஓயவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அப்ப வேற ஒருத்தர் வந்துட்டு குரகாசி காதுல ஏதோ ஒன்னு சொல்றாரு. இவருமே வந்துட்டு சரி மீட்டிங் இன்னைக்கு ஓவர், நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு பக்கம் 912 ரெண்டு பேருமே ரயில்வேஸ்ல வேலை பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெயின்குள்ள வந்துட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை நாங்க சும்மா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மாத்த தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை மாத்திட்டும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் குரகாசி வந்துட்டு பெரிய பெரிய ஆபீசர்ஸா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த ரூமுக்கு போறாரு. அங்கதான் வந்துட்டு இப்ப பிளேன்ல ஒரு பொண்ணு வந்து இறங்கி இருக்கு தெரியுமா, வெள்ளை கலர் முடி, அந்த பொண்ணு அங்கதான் உட்கார்ந்து இருக்குது. 912 அப்படியே பாம்பெல்லாம் செட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்ப ஏதோ ஃபயர் ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி இங்க பதட்டத்துல ஓடி போய் பார்த்தா மேல நம்ம லீசா தான் உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்கா. எந்த அளவுக்கு சமையல் பண்ணிருக்கா அப்படின்னா ஒட்டுமொத்த வீடே கருகி போற அளவுக்கு நல்ல புகை மூட்டமா இருக்குது வீடு. அவங்க எல்லாம் அந்த சாப்பாடை பார்த்துட்டு இதுக்கு பேர் சோறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல, நல்லா தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. எங்க இவ்வளவு சொல்றீங்க, முதல்ல நீ சாப்பிடு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவ ஒரு வாய் எடுத்து வைக்கிறா, அவளால எடுத்து சாப்பிடவே முடியல, சை கேவலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒத்துக்கிறா. அப்ப நயனமே வந்துட்டு உனக்கு இதெல்லாம் யார் பண்ண சொன்னா, நீங்க இருக்கிறது யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ப்ரூவ் பண்ண நினைக்கிறியா, அப்படி ஒருவேளை நினைச்சு இந்த பிளான் நீ போட்டிருந்தா அப்படின்னா உன்னோட பிளான் வந்துட்டு ஃபெயிலியர் தான் பாத்துக்க அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லுமே வந்துட்டு உன்னோட ஃபேஸ் இன்னுமே ரெட்டா இருக்க மாதிரி தான் இருக்குது, உனக்கு இன்னும் காய்ச்சல் சரியாகலையா, பரவாயில்ல நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் தூங்க சொல்லிடுறான். அடுத்து இவங்க ரெண்டு பேர் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ என்னதான் சாப்பாடு கேவலமா செஞ்சிருந்தாலும் அதுல கூட ஒரு வேல்யூ இருக்குல்ல அப்படின்ட்டு 12 சொல்றான். ஏன் அப்படின்னா நீயே யோசிச்சு பாரு, நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல சாப்பிட்ட சாப்பாடுலாம் எப்படி இருந்திருக்கும், அதுல நிறையவே வெரைட்டி இருக்கும், ஆனா அதுல ஒரு சாப்பாடோட டேஸ்ட் கூட எனக்கு இப்ப ஞாபகமே இல்ல. அங்க வந்து சாப்பாடுன்றது டேஸ்டா இருக்கிறத விட அது வந்துட்டு பண்ணி ஆகணும், பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், 3 வேளை ஏதோ ஒரு கடமை செய்யற மாதிரி தான் அங்க இருந்தது அப்படின்ட்டு சொல்றான். சரி இப்ப டைம் ஆச்சு வா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றேன். இப்ப போலீஸ்மே வந்துட்டு சாக்கோட பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ இங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. FEZ5889 இதுக்கு வந்துட்டு எங்க தண்டனை வழங்கப்பட்டுச்சு, அப்புறம் ஏஞ்சல் வந்துட்டு ஒரு கிரேப் வைனை நட்டி வச்சதுக்கு அதுக்கு எங்க தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையுமே கேக்குறாங்க. உங்களுக்கு 8 மணி வரை டயர் இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா பாம்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ கட் பண்ணிடுறாங்க. முதல் சிபுசாக்கி வந்துட்டு FEZ5889 இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் டக்குன்னு எந்திரிச்சு அவரோட ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறாரு.
சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த போலீஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. நம்ம கிட்ட நிறைய ரெக்கார்ட் இருக்குல்ல, இதுல 5889 அப்படின்ற ரெக்கார்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவங்க வந்துட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா கேஸையுமே எடுத்து பாக்குறாங்க. 5889 அப்படின்ற கேஸ் எதுவும் இருக்கான்ட்டு. எதுக்கு நீ இப்ப சம்பந்தம் இல்லாம இதை வந்து எடுத்து பாக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டும் கேக்குறாரு. இல்ல அவங்க போன பாம்புன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தான் வெளியே விட்டுருந்தாங்க. அவங்க என்னதான் இந்த கேஸ் டீடைல்ஸ் பத்தி மட்டும் வெளியே விட்டுருந்தாலும் மத்த கேஸ் டீடைல்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஹேக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதை ஹேக் பண்ண தெரியாம இருக்கும். அதனால நம்மளோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுதான் இந்த ஒரு ஹிண்ட கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதனால அந்த மாதிரி ஒரு கேஸ் நம்பர் இருந்தது அப்படின்னா அதை பாக்குறப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு ஃபைல் கிடைக்குது 5889 சொல்லிட்டு. அதுல ரெஜிஸ்டர் ஆன கேஸ் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கூல் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கிற ஒரு 4 பசங்க வந்துட்டு அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க. அப்படி லேட்டா வந்ததுனால அவங்களை பனிஷ் பண்ற விதத்துல ஃபோர்ஸ் பண்ணி நிறைய ரன்னிங் ஓட வச்சிருக்காங்க. ஒரு 35 டிகிரி செல்சியஸ்ல இப்படி நிக்காம அவங்க நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டு இருந்தனால ஹீட்டால அவங்க உடம்பு ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்குது. அது ஒரு கேஸாவே ஆயிருக்கு. அப்புறம் அந்த ஏஞ்சலுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி புக் எடுத்து பாக்குறாரு இவரு. அந்த புக்ல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா ஒரு ஏஞ்சல் வந்துட்டு ஒரு கிரேப் வைனை வந்துட்டு நட்ட வந்திருக்காங்க. அது வந்துட்டு கடவுளுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த இடத்துல நீ எதுக்கு அதை நட்டுன அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்துட்டு ரொம்பவே கோவமாய் அவங்கள பனிஷ் பண்ணிட்டாரு. அந்த ஏஞ்சலோட பேர் தான் வந்துட்டு ரெட் சர்பென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுமே சிபுசாக்கி வந்துட்டு சிங்க் பண்ண பாக்குறாரு. இந்த சின்ன பசங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஓடப்பட்டிருக்காங்க. ரெட் சர்பென்ட் ரன்னிங் இந்த ரெண்டுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ரெட் சர்பென்ட்னா வந்துட்டு லைக் பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதனால அவர் நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டு யோசிச்சு பார்ப்போம். சிட்டிக்குள்ள எது பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு ரன்னிங் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்டோன்னே ஹாமர் வந்துட்டு டக்குன்னு பிடிச்சிடறான். அது வந்துட்டு ட்ரெயின் தான் அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரெயின் தான் பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கும். அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் ரெட் சர்பென்ட்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காவே இவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா ரெட் கலர் ட்ரெயின் எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா இந்த ட்ரெயின்ல தான் கண்டிப்பா இருக்க போது, நான் போய் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா போறான். ஆனா அதுல எந்த பெட்டியில இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதெல்லாம் நாங்க எல்லா பெட்டியும் தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் சிபுசாக்கிக்கு இன்னொரு சிம் ஸ்ட்ரைக் ஆகுது. எதுக்காக இவங்க இந்த அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இவங்களோட அட்டாக் பேட்டர்ன் புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப டொல்லுமே வந்துட்டு கேக்குறான், இந்த வாட்டி நீ கொடுத்த ரிடில் ரொம்பவே ஈஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சதேடா அப்படின்ட்டு. பரவாயில்ல இருக்கட்டும், அதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றான். அப்புறம் நீ இதை வேணும்னே தான் பண்ணியா? ஆமா, இந்நேரம் அந்த சிபுசாக்கி வந்துட்டு நம்ம எதுக்காக இந்த இடத்துல அட்டாக் பண்றோம்ன்ற பேட்டர்னை கண்டுபிடிச்சிருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளவு அட்டாக் பண்ணி எந்த ஒரு டிமாண்டுமே அவங்க கிட்ட கேட்கல. அதனால நம்ம அட்டாக் பண்ற இடத்துல ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் யோசிச்சிருப்பான். அண்ட் இந்த பாம்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கான கனெக்ஷன் எல்லாத்தையுமே அவன் கண்டிப்பா புரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்றான். சிபுசாக்கியுமே அதை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. இவங்க அட்டாக் பண்ண நாலுமே வந்துட்டு கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான். லைக் முதல் இருந்தது வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங். அதோட கவர்னர் வந்துட்டு ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி செகண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன். அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்றது ஒரு ஆள், அவர் கவர்மெண்ட் ஆளு தான். அடுத்து தேர்டா கோயில் பக்கத்துல இருந்து ஒரு பில்டிங், அதையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு கவர்மெண்ட் ஆளு தான். இப்போ வந்துட்டு ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் மேல கை வச்சிட்டாரு. அதை கண்ட்ரோல் பண்றது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான். இந்த 4 ஆபீசருமே கனெக்ட் பண்றது ஒரே ஒரு இடம் தான். இந்த 4 பேருமே வந்துட்டு ரைசிங் பீஸ் அகாடமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தவங்களோட இடத்தை தான் வந்துட்டு இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சிவசாக்கி சொல்றாரு அவர் ஃப்ரெண்ட் கிட்ட. இப்போ அப்படியே அன்னைக்கு சாயங்காலமும் ஆகுது. என்னடா இவங்க பாம்பு எடுத்த மாதிரி இன்னும் எந்த நியூஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ரெடில வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டோல் கேட்கறான். இல்ல, இது ரொம்ப ஈஸியான ரெடில் தான். சிபுசாக்கி இதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறம் எதுக்கு இவங்க பாம்பு எடுக்காம இருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அந்த பாம்பு அடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மள அப்புறம் கொலகாரங்கன்னு சொல்லிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டோல் சொல்றான். இல்ல அப்படிலாம் ஆகாது. ஒருவேளை அவங்க அந்த பாம்பு எடுக்கல அப்படின்னா நானே இந்த போன்ல இருந்து இந்த பாம்பு டீஆக்டிவேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றான். அப்ப பார்த்தா போன்ல இருக்க எல்லா சிக்னல் கட் ஆயிருது. அவன் சிக்னல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த டோக்கியோல இருக்க எல்லாரும் போனுக்குமே வந்து சிக்னல் கட் ஆயிருது. இப்பெல்லாம் நடக்கிறது சாத்தியமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டோல் கேட்கறான். இல்ல, யாரோ இதை வேணும்னே தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு டோல் கேட்கறான். சிபுசாக்கி அங்க கூரகாட்சி கிட்ட போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் எதுக்கு பாம்பை ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல, இது வந்துட்டு மேல இடத்துல இருந்து வந்த உத்தரவு, ஒரு புது டீம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்களா, அதனால அவங்க பாம்பை பாத்துக்கிடுவாங்க, நம்மள எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு சிபுசாக்கி கடுப்போட திரும்பி போறான். இங்க பாரு, நீ பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காது, அப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் நடக்கும், அதனால ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு கூரகாட்சி சொல்றாரு. இப்போ நயன் பார்த்தா போன்ல தான சிக்னல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல அவன் டோல் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருடா, நான் ரயில்வே சிஸ்டம் வந்துட்டு இப்ப ஹேக் பண்ண போறேன். சோ அந்த ட்ரெயின்குள்ள எந்த பெட்டியில பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்டா என்னால சொல்ல முடியாது, பட் ஓரளவு மேட்சிங்கா சொல்ல முடியும். அதை நீ பார்த்துட்டு கரெக்டா போய் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்றேன். அந்த பாம்பு வந்துட்டு ஷார்ப்பா 8 மணிக்கு வெடிச்சிரும், அதனால அதுக்குள்ள நம்மளே தான் அதை ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆக நீ இப்ப 50 நிமிஷத்துல அந்த பாம்பை எடுக்க சொல்ற, இது என்ன மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி. நம்ம ஒன்னும் சும்மாலாம் பாம்பைகளோட 5 கிலோ கன் பவுடர் வச்சிருக்கோம். அது வெடிச்சது அப்படின்னா ஒரு ட்ரெயின் பெட்டி ஃபுல்லாவே சதறி போயிடும், அதனால நம்ம அதை விடக்கூடாது, நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். போலீஸ் வந்துட்டு ரெடில கண்டுபிடிக்காம இருக்குது. அப்புறம் இந்த செல்போன் சிஸ்டம் ஜாம் ஆனது இது என்னவோ கோயின்சிடென்ஸ் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்படின்னா யாரோ ஒருத்தர் வேணும்னே இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றியா? போலீஸ்குள்ள இருந்துகிட்டே இந்த பாம்பு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா, இது வந்துட்டு என்னோட தியரி தான், யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்போ நான் வந்துட்டு ரயில்வே சிஸ்டம் ஹேக் பண்ணிடுறான். கரெக்டா அந்த சிஸ்டம்குள்ளே வந்துடுறான். கரெக்டா எந்த பெட்டியில பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனை லொகேட் பண்றான். பட் அது ஒரு பொசிஷன் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகி நிறைய பொசிஷனா காட்டுது. எக்ஸாக்டான பொசிஷன் எனக்கு சுத்தமா தெரியல, அங்க நிறைய பொசிஷன்ல பாம்பு இருக்கிற மாதிரி காட்டுது. இதையுமே யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க, நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னுமே பயப்படுறான். அந்த பயத்தோட அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது திரும்ப அவன் காதுல வந்துட்டு ஏதோ கொய்யின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அப்ப அவனுக்கு மறுபடியும் பாஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஞாபகம் வருது. அந்த வெள்ள முடி பொண்ணு இவங்க வந்துட்டு வேலி ஏறும்போது 3வது ஒரு பொண்ணு வந்து தப்பிக்க வந்திருக்கும், அதுல வந்துட்டு எரிஞ்சு செத்துருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு இவன் கனவுல கண்ணு முன்னாடி அப்படி வந்துட்டு போனோடனே ஒருவேளை இது அவளாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நான் வந்துட்டு அவன் அப்படியே ஒரு லேப்டாப் தூக்கி போட்டு இன்னொரு லேப்டாப்ல மறுபடியும் அந்த சிஸ்டம் ஹேக் பண்ண ட்ரை பண்றான். இந்த வாட்டி அந்த பாம்பு வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா லொகேட் பண்ணிடுறான். லீசாவும் இவங்க கிட்ட வந்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எந்திரிச்சு வரா, பட் இவன் வந்துட்டு அவசர அவசரமா வேலையை பார்த்துட்டு வெளியே எந்திரிச்சு ஓடிடுறான். வெளியே ஓடி போகும்போதே டோல் கிட்ட பேசுறான். இது வந்துட்டு நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்குது, அதனால நானே போய் பாம்பை ஸ்டாப் பண்றேன், அதனால
நீ வந்துட்டு இப்போதைக்கு கேமரா எதுவும் என் வழியில இன்வால்வ் ஆகாம பாத்துக்கோ, கேமராவெல்லாம் ஹேக் பண்ணிடு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே கேமரா எதுவும் இல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீ போய் சேஃபா பாம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு டொல்லு சொல்லிடுறேன். நயனும் செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துடுறான். ட்ரெயின் வந்துட்டு கரெக்டா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது. அவனுக்கு எந்த பெட்டின்னு சொல்லிட்டு இப்ப கரெக்டா தெரியுமா, அதனால அந்த பெட்டி கிட்ட போகும்போதே கரெக்டா ஒரு ஸ்மோக் எடுத்து போட்டுறான். அந்த ஸ்மோக்கை பார்த்து மக்கள் எல்லாரும் பயந்து அப்படியே ட்ரெயின் விட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க. பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெயின் விட்டு வெளியே வரப்ப இவன் மட்டும் ட்ரெயினுக்குள்ள போறான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால வெளியே நடக்கிற எதுவுமே அதுக்கு தெரியல. இவன் ஃபர்ஸ்ட் பாம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போறா. கரெக்டா அந்நியாரம் பாம்பு வந்து இவன் பின்னாடியே வெடிக்குது. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பிங்ஸ் பண்ண அட்டாக்ல ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்குது. சிவசாக்கி வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகி கூரகாசி சட்டையை பிடிச்சிடறான். பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயோ சொல்லியாச்சு, எதுக்கு என்ன எடுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, யார் அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிடுறான். எனக்கு தெரியாது அந்த பின்னாடி இருக்கா பாரு அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தாதான் அங்க ஒரு பொண்ணு நெய் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்குது. நயன் வந்துட்டு ரொம்பவே அடிபட்டு போய் அங்கேயே உட்கார்ந்து இருக்கா, கண்ணை முழிக்காம. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறான். அப்படியே லைட்டா மைக்ல பேசுறான். அப்புறமா தான் டொல்லு கேக்குது, டேய் நல்லா தான் இருக்கே, எதுவும் ஹேட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்போன் போட்டிருந்த பொண்ணு வந்துட்டு இவன் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து வச்சிடறான். அப்ப நயன் டொல் ரெண்டு பேருமே ஒரு மெசேஜ் வந்திருக்குது, ஐ ஃபவுண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு. டொல்லு ஒண்ணுமே புரியல, டே நயன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா இதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல, 5 வந்துட்டு திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நம்மளோட ரீயூனியன் கலர்ஃபுல்லான ஒரு வெடியை வச்சு செமையா செலிப்ரேட் பண்ணிச்சுல, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்ததுல நயன் அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றா. 5 தான் காட்டுறாங்க. அவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்றா, நீ எப்பவுமே இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்ல, இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸைட்டிங் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றேன். ஆமா நான் வந்து ரொம்பவே இப்ப ஃபன்னா தான் ஃபீல் பண்றேன், உங்க கூட எல்லாம் கேம் விளையாண்டு ரொம்பவே போர் அடிச்சு போச்சு எனக்கு. நம்ம மோசமா நசுக்கி அவனை திரும்பவே எந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆப்பனன்ட் தான் எனக்கு தேவை, அதுதான் இவன். உன்னை கேட்ச் பண்ண போற ஒன் அண்ட் ஒன்லி ஆள் வந்துட்டு நான் தான் நயன் அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றா. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு மீட்டிங் போட்டுருக்காங்க. இந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல யாருமே இறக்கல, ஆனா 72 பேருக்கு இன்ஜுரியஸ் இருக்குது. மத்த அட்டாக்ஸோட கம்பேர் பண்றப்ப இந்த அட்டாக் ரொம்பவே அதிகமான டேமேஜ் தான் கொடுத்திருக்குது. எங்களோட டீம் வந்துட்டு இப்ப அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரே டைம்ல செல்போன் சர்வீசஸ் எல்லாம் எப்படி ஜாம் ஆச்சோ எல்லா கம்பெனிக்கும் அப்படின்றதையும் நாங்க இப்ப அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து இவ்வளவுதான். பட் நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு கூரகாசி ஏதோ ஒன்னு சொல்றாரு. இந்த ஒரு கேஸ்ல ஸ்பெஷலா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அமெரிக்கால இருந்து ஒரு டீம் நமக்காக அனுப்பியிருக்காங்க. சோ அவங்க டீம் அந்த FBI-க்கு நம்ம வந்துட்டு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாமே தான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும், அதுக்கப்புறமா தான் நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நயனுக்கு வந்துட்டு அவன் கனவுல வந்த எல்லா விஷயமும் மறுபடியும் வருது. 5 வந்துட்டு சாகுற மாதிரி அப்படியே கனவுல இருந்து எந்திக்கிறான். தொல்லும் அதை பார்த்துட்டு நீ ஓகே வாடா, நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது, அவ ஒன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்றான். அவ எதுக்கு இனிமே நம்ம மேல வெறுப்போட இருக்கா, அன்னைக்கு அவ ஓடணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தா அவளே ஓடி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு டோல் சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியுது அவன் என் கூட கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்றான். அப்படின்னா அவன் நமக்கு ரொம்பவே டஃபான ஆப்பனன்ட்டா இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு டோல் சொல்றான். அப்போ லீசா வந்துட்டு நானும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். என்னால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லீசா சொல்றா. உன்னால என்ன பண்ண முடியும், பில்டிங்ஸ்க்கு பாம்பு வைப்பியா, மக்கள் எல்லாம் கொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேட்கறான். அப்படியே அவன் வந்து நேத்து நடந்த பாம்பு பிளாஸ்ட் எல்லாத்தையும் லேப்டாப்ல அவகிட்ட காட்டுறான். இங்க பாத்தியா நாங்க இந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம், உன்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேட்கறான். இது ஒண்ணு நம்ம பண்ணது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு டோல் சொல்றான். நீ எதுவுமே பண்ணாத இப்போதைக்கு, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் சிவசகி கூரகாசி 2 பேர் தனியா பேசிக்கிட்டு வராங்க. அந்நேர சிவசகி வந்துட்டு அவங்களே இதை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்போதைக்கு இந்த கேஸ்ல என்னால வேற எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி சொல்றாரு. நேத்து மீட்டிங்ல நீங்க பேசிக்கிட்டு இருந்தப்ப வேற ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிட்டாங்களே அது இங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு சிவசாக்கி கேட்கறாரு. சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல தான் என்ன கூட்டிருந்தாங்க, எல்லா டிபார்ட்மெண்டோட ஹெட்டுமே அங்க வந்திருந்தாங்க, அங்கதான் இந்த 2 பேரையுமே நான் பார்த்தேன். அப்பதான் சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு இவங்க தான் FBI அனுப்பின ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி கிட்ட இன்ட்ரோ கொடுத்திருப்பாரு. இது நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தானே, அப்புறம் இருக்கப்ப எதுக்கு FBI எல்லாம் கூப்பிடணும், அவனும் அதுக்கு நான் உங்களை தப்பாலாம் சொல்லல, அவங்க நல்லா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி கேட்கறாரு. அப்ப அந்த FBI ஆபீசரும் சொல்றாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல புளுட்டோனியம் காணாம போச்சு இல்லையா, US கவர்மெண்ட் வந்துட்டு அந்த புளுட்டோனியம் யார் எடுத்தா அப்படின்றத கண்டுபிடிக்கல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இப்போ ஒரு டவுட்டுமே இருக்குது, இந்த பாம்பு வச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் வந்துட்டு புளுட்டோனியமே எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப 5 இன்னொரு பக்கம் இருந்து சொல்றா, இது வந்து டவுட் மட்டும் கிடையாது, எங்க கிட்ட ப்ரூஃபே இருக்குது அப்படின்ட்டு. எந்த மாதிரியான ப்ரூஃப், அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி கேட்கறாரு. அதுக்கு 5 வந்துட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டே, எது நீங்க அவங்கள பிடிக்க போறீங்களா, உங்களால நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸ் இன்ஃபர்மேஷனே ஒழுங்கா பாத்துக்க முடியலையே, நீங்க எப்படி நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிடுவீங்க, இந்த வருஷத்துல நான் கேட்டாலே பெஸ்ட் ஜோக் இதுதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா சொல்லிட்டு போயிடுறா. கூரகாசி வந்துட்டு இப்ப நடந்த எல்லாத்தையுமே சிவசாக்கி கிட்ட சொல்றாரு. அப்படின்னா இந்த டீம் தான் வந்துட்டு ஸ்பிங்ஸ் பிடிக்க போறாங்களா, நேத்து பிடிச்ச மாதிரி இந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்பிங்ஸ் வந்துட்டு இன்னுமே பாம நல்லா தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சிவசாக்கி சொல்றாரு. இன்னொரு பக்கம் லீசா வந்துட்டு மாடியில தனியா நின்னுகிட்டு இருக்கா. நேரம் டொல் வந்துட்டு அவளை கன்வின்ஸ் பண்ற மாதிரி வந்து பேசுறான். நான் இங்க இருக்கதே வேஸ்ட் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன், என்னால இங்க இருந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணி பேசுறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னால ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா பண்ண முடியும், ஆனா நான் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்றா. அவன் கிடக்குறான், அவன் ஒரு சரியான சாடிஸ்ட், என்னதான் அவன் திட்டி இருந்தாலும் அவன் உள்ளுக்குள்ள அப்பெல்லாம் நினைக்க மாட்டான். சோ அதெல்லாம் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் துணிக்குள்ள இருந்து மறைஞ்சிட்டு சொல்றான். இதை பார்க்கும்போது லீசாக்கு சிரிப்பா இருக்கு. ஆமா என்னை விட நயனை பத்தி உனக்கு தானே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லீசா சொல்றா. நீ வேணா பாரு, நம்ம வந்துட்டு நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த லைஃப் ஒன்னா தான் இருக்க போறோம், நம்ம 2 பேரும் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு டோல் சொல்றான். இப்ப நியூஸ்ல வந்துட்டு ஸ்பிங்ஸ் அடுத்த கேள்வியை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது 5 டோலுக்கே தெரியாது, இந்த கேள்வி கேட்டது அவங்களே கிடையாது, 5 தான் ஏதோ பிளான் போட்டுருக்கா. ஜூலியஸ் சீசர் கான் டு அரப் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்குது. இது வந்துட்டு அரப்ல நியூமெரிக்கா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் வச்சு தான் இவ ஏதோ கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு வேர்டுக்குமே ஏத்த நியூமெரிக்கல் லெட்டர் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அதை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் கிடையாது, நாட் ஃபவுண்ட்னு வருது. இது ஒருவேளை சீக்வன்ஸ் இல்ல அப்படின்னா ஏதாவது கோஆர்டினேட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரோல் கேட்கறான். மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அது மேப்ல தேடி பாக்குறேன். கரெக்டா மேப்ல இந்த லொகேஷனை போட்டு பாக்குறேன். லொகேஷன் காட்டுற இடம் வந்துட்டு ஒரு ஏர்போர்ட். போலீஸ்மே இதை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுமே இப்ப ஏர்போர்ட்டுக்கு போக ரெடி ஆகுறாங்க.
கேக்குறாங்க. எல்லாம் ஓகே, லாஸ்ட்ல இருக்க 20 அப்படின்ற நம்பர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காமுரா கேக்குறா. அது வந்து பாம் வெடிக்கிற டைமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி சொல்றாரு. அதாவது நைட் 10 மணி. அதுல வான் voyage அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜ்மே வருது. வான் voyage அப்படின்னா ஹேவ் a good trip, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரிப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அது இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல இது கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி சொல்றாரு. ஏன்னா VON அவங்க யூஸ் பண்றது எப்பயுமே அதுதான். இதை பார்த்துட்டு லைன் டோல் இனிமே சாக்காயிராங்க. ரைட்டரா கன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க, VON நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால இதை நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நேரம் நம்பிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். நைன் வந்துட்டு நம்ம பாம் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்ச இடத்துல தான் வந்துட்டு அவளுமே இப்ப பாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அவ வந்து நம்மள பாத்துக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் பண்றா இது மூலமா அப்படின்னு சொல்லிட்டு நைன் சொல்றான். இப்போ FBI வந்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு இடத்துல, அதாவது ஒரு பஸ்ஸுக்குள்ள வச்சுதான் இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் இது ஒரு ட்ராப்னு தெரிஞ்சு வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேக்குறான். கண்டிப்பா என்னை பாக்குறதுக்காகவே அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவும் சொல்றா. இப்போ ரூம்ல நைனுமே வந்துட்டு நம்ம இந்த பாம்பை தடுத்துதான் ஆகணும், இல்ல அப்படின்னா நம்ம மேலதான் பழி விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் வந்துட்டு கண்டிப்பா பாம்பை வெடிக்க வச்சிருவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் கேக்குறான். ஆமா அவ கண்டிப்பா பண்ணுவா, ஏன்னா அவ இலக்கிறதுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, சிம்பிளா அந்த பாம்பை வெடிக்க வச்சுட்டு நம்ம மேல பழிய போட்டு போய்கிட்டே இருப்பா, அப்படின்னா நம்ம இதை பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு டுவெல் சொல்றான். நீ யாருந்தா இந்த இடத்துல ஒரு டெரரிஸ்ட் குரூப் நம்புவியா இல்ல போலீஸ் சொல்றது நம்புவியா, அதனால கண்டிப்பா நம்மள தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைன் சொல்றான். ஆனா இப்ப நம்ம பாம்பை தடுக்க போனோம் அப்படின்னா நம்மளே போலீஸ் கிட்ட போய் வாலண்டியரா மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். பாம்பை தடுக்காம விட்டோம் அப்படின்னா அங்க வந்துட்டு நிறைய மக்கள் இறந்து போவாங்க, அதோட பழி வந்து நம்ம மேல விழும். இவ்வளவு தெளிவான நீட்டான ஒரு டிராப்ல நம்மள சிக்க விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் சொல்றான். போலீஸ் எல்லாம் அவசர அவசரமா ஏர்போர்ட் கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப சிவசாகி மட்டும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. காமரா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இது வந்து உண்மையிலேயே ஸ்பிங்ஸ் தான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ரிடலுக்கும் இப்ப அவங்க கொடுக்குற ரிடலுக்கும் ஏதோ ரிலேட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. நமக்கு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்ப டயம் இல்ல, முதல்ல வாங்க போய் பாம்பை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமரா கூப்பிடுறான். அப்ப இவங்களோட ஹையர் ஆபீசர் வந்துட்டு நம்மளோட மேல இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்குது, இது வந்து நம்ம எதுவும் தடுக்க வேணாமா, FBI ஏர்போர்ட்டுக்கு போய் பாம்பை ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதனால நம்ம வந்துட்டு அடுத்த ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இது வந்து நம்மளோட சேலஞ்ச் சார், நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமரா சொல்றா. மத்த எல்லாருமே வந்து அதுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, இது நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்துட்டு இல்ல என் ஆர்டர்ஸ் யாரும் மீறக்கூடாது, போனீங்க அப்படின்னா அப்புறம் உங்க வேலைக்கு தான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப சிபுசாகி மட்டும் தனியா இருந்து எங்கேயோ போறாரு. காமரா வந்து எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் சும்மா வெளியே சாப்பிட தான் போறேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அந்த ஏர்போர்ட் வந்து ரொம்பவே பெருசு, நம்ம எப்படி அங்க போய் பாம்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் கேக்குறான் நைன் கிட்ட. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏர்போர்ட் போனோடனே அங்க நமக்கு ஒரு மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு நைன் சொல்றேன். அது மட்டும் இல்லாம அங்க 1500 கேமரா இருக்குது, அதுல எல்லாத்துலயுமே அவன் நம்மள பாத்துக்கிட்டு தான் இருப்பா அப்படின்ட்டு நைன் சொல்றேன். அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு புது ஃபேஸ் யாராவது ஒருத்தர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் சொல்றான். அப்ப பார்த்தா நம்ம லீசா வந்துட்டு பாத்திரத்தை நல்லா உருட்டிக்கிட்டு இருக்கா கீழே போட்டு. டேய் அதை மட்டும் பண்ணிடுறதா சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைன் சொல்லிடுறேன். சிபுசாகி கீழே போகும்போது காமரா வந்துட்டு இந்த மாதிரி நீங்க பண்றதெல்லாம் வைலேஷன் தான், அபிஷியல் வெஹிக்கிள் இப்படி சாப்பிடறதுல எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே கீ எடுத்துக்காரா. அப்ப இன்னொரு 3 ஆபீசர் வந்துட்டு காமரா நீமே இப்படி சொல்லாம கொள்ளாமலாம் போக கூடாது, நாங்களுமே வந்துட்டு உங்களோட டின்னர்ல ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரா எல்லாம் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நைன் வந்துட்டு இல்ல இவளெல்லாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லீசா வந்துட்டு நைன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, நானுமே வந்துட்டு உங்கள ஒருத்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன், என்னால இப்போதைக்கு நீங்க வைக்கிற பாம்ஸ் இல்ல மத்த விஷயங்கள் அது எதுவுமே பண்ண முடியாதான், பட் நான் ஹார்டா இருந்து அதை கண்டிப்பா பழகிடுவேன், அதனால ப்ளீஸ் என்னையுமே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நைன் ஒரு 2 செகண்ட் அமைதியா இருந்துட்டு நம்ம இப்ப தனித்தனியா போக போறோம், நீ வந்துட்டு எங்க கூட வராது, அப்புறம் கேமரால இல்லையா மாட்டிக்கிடுவா, அதனால நீ வந்துட்டு ட்ரெயின்ல வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நைன் 12 2 பேருமே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப 12 வந்துட்டு சொல்றான் நீயே பாடுறா நம்ம வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட், ஆனா நம்ம பாம்பை தடுக்க போய்கிட்டு இருக்கோம், இது கேட்கறதுக்கே வியர்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள இவங்க 2 பேருமே வந்துட்டு எம்ப்ளாயி பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு எம்ப்ளாயி மாதிரியே உள்ள போறாங்க. ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி தான் உள்ள போறாங்க. ஃபேக் ஐடி கிரியேட் பண்றதுல இவங்க ஈஸி மேட்டர் தான். அப்போ 5 வந்துட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஏதாவது யூசர் புதுசா ஆட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல பாருங்க அப்படின்னு சொல்றா. அவன் என்னது மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் வந்து நீ ஓரமா போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு டிவாலே ஃபுல்லா ஃபாஸ்டா டைப் பண்றா. அந்த நேம் லிஸ்ட் சர்ச் பண்றப்ப அதுல வந்துட்டு 9 கரெக்டா மாட்டிக்கிறான். இவ்வளவு ஈஸியா மாட்டிக்கிட்டே 9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த C15 கேமராவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்க 2 பேரும் நேரா ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு கார்ட் ட்ரெஸ்ல இருந்து நார்மல் ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு நார்மலா வர்றாங்க. அதுல வந்துட்டு டார்கெட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பார்த்தாலே கண்டுபிடிச்சாங்க இவங்க 2 பேரும். நைன் வந்துட்டு எப்படியா அவ பாத்துக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் வந்திருப்பான். அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு இப்ப ஏர்போர்ட்டோட ஃபுல் அவுட்லைன் காட்டுது. அந்த ஏர்போர்ட்டோட ஃபுல் மேப் அந்த ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு ஒரு செஸ் போர்டா அவ கன்சிடர் பண்ணிருக்கா. இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். அவன் கூட முன்னாடி விட்ட கேம் இப்ப கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் கேக்குறான். அவன் வந்துட்டு இது ஒரு கேமா தான் பாக்குறா. ஏர்போர்ட்டை ஒரு செஸ் போர்டா யூஸ் பண்றா. அதுல இருக்க ஒரு பீசஸையுமே ஒரு லொகேஷனா டினோட் பண்றா. இப்போ 5 வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவ் வைக்கிறா D4ல தூக்கி. அப்படின்னா நம்ம இந்த கேம்ல வின் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் பீஸோட லொகேஷன்ல தான் அந்த பாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் கேக்குறான். எக்ஸாக்ட்லி அதே தான் நம்ம வந்துட்டு இந்த செஸ்ல இப்ப வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 இப்ப அவன் ஒரு மூவ் பண்றான். நான் வந்துட்டு இப்ப குதிரை F6ல மூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 வந்துட்டு அந்த லொகேஷனுக்கு போறான். சரி உனக்கு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இப்ப பிரிஞ்சு தனித்தனியா போயிடுறாங்க. நம்ம இப்ப வந்துட்டு நம்மளோட கேம் ஆரம்பிக்கலாம் 9 அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றா. சிபுசாகி அப்புறம் அவர் கூட ஒரு 4 போலீஸ் ஆபீசர் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்ல நம்ம 5 பேர் மட்டும் பாம்பை தேடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதாவது ஒரு மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அதனால உங்களை சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி சொல்றாரு. அப்ப ஒருத்தர் வந்துட்டு இதோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை காட்டுறாரு. ஸ்கிரீன்ல D4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆமா இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி சொல்றாரு. நானுமே வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணி அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்ப பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. என்னடா அது ஸ்கிரீன்ல மேப்பை பார்க்கலாம்னு பார்த்தா இது நம்பரா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு இப்ப அடுத்த மூவ் பண்ணிட்டாலா, நான் இப்ப எவ்வளவு சீக்கிரமா செக்மேட் வைக்கிறேனோ அந்த இடத்துல தான் பாம் இருக்கும், சோ நான் சீக்கிரமா அவளுக்கு செக்மேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சிபுசாகியோட டீம் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் ரூம்ல போய் கேக்குறாங்க எதுக்கு ஸ்கிரீன்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்களுக்கு போலீஸ் கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் அவங்க சொன்னதை நாங்க ஃபாலோ பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது போலீஸ் கிட்ட இருந்து அவங்க இதுக்கு இப்பலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி டீமுக்கே ஒன்னும் புரியல. ஆமா நீங்களும் உண்மையிலேயே போலீஸ் தானா, உங்களுக்குள்ளே இதெல்லாம் தெரியாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இன்னொரு பக்கம் சொல்ல காட்டுறாங்க
பண்றாங்க, அவன் கூட்டத்துக்குள்ள கரெக்டா மிங்கிள் ஆகி எப்படியோ தப்பிச்சு கேமரால இருந்து மாட்டாம வந்துடுறான். அவன் வந்துட்டு கேமராக்கு தெரியாத ஸ்பாட்ல கரெக்டா போய் மறைஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா அவனோட போட்டோவை ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்க போலீஸ் கிட்ட அனுப்பி அவனை எப்படியாவது சீக்கிரமா பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபை சொல்றா. இன்னொரு பக்கம் சிபுசாகி டீமுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவங்க போலீஸ்காரங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடுப்புல இருக்காங்க. அப்பதான் சிபுசாகியும் சொல்றாரு, இது வந்துட்டு யாருக்கோ அனுப்புற மெசேஜ் மாதிரி தான் எனக்கு தெரியுது, இந்த பாம்பை வச்சவங்க வந்துட்டு யாரோ ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த கேம் விளையாடுற மாதிரி தெரியுது. இருங்க அப்படின்னா போலீஸே பாம்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமரா கேக்குறான். அப்படின்னா அந்த ரெடில் வந்து ஸ்பிங்ஸ் கிட்ட இருந்து இல்லன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேக்குறாரு. அப்படின்னா அந்த மெசேஜ் ரிசீவ் பண்றது ஒருவேளை உண்மையான ஸ்பிங்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்றாங்க. அப்படின்னா போலீஸ் கண்டிப்பா இங்க தான் இருப்பாங்க, அவங்களோட மூவ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி சொல்றாரு. தொல்ல அந்த கேமரால மறைஞ்சு போய்கிட்டு இருக்கப்ப மேல ஒரு போலீஸ்காரரை பாக்குறான், அவரை பார்த்து சிரிக்கிறான். நயன் ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஒரு செல்போன் ரிங் ஆகுது, அதை அவன் அட்டெண்ட் பண்றான். BD3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் சொல்லுது, அங்க அவன் போறான். இன்னொரு பக்கம் தொல்ல பார்த்தா அந்த போலீஸ்காரரை அடிச்சு போட்டு அவரோட ட்ரெஸ் மாத்திட்டு வரான். அப்ப சிபுசாகி டீம்ல இருக்க ஒருத்தர் அவங்க விளையாடுற இந்த மெசேஜ் வச்செல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னவோ அவங்க செஸ் போர்ட் விளையாடுற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் தொல்ல வந்து நயனுக்கு கால் பண்றான். சரி நம்ம பிளான் படி எல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்பனா இப்ப நம்ம ஸ்பிங்ஸ் நம்பர் 3 இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் சொல்றான். சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்லிடுறேன். பட் தொல்ல வந்துட்டு லீசாக்கு கால் பண்றான். லீசா ஏர்போர்ட்டுக்குள்ள தான் இருக்கா. கவுண்டர் டொல்லுக்கு பக்கத்துல ஒரு லாக்கர்ல ஒரு பொருள் இருக்கும், அதை தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட சொல்றான். அவ வந்து கொஞ்சம் தயக்கப்படுறா. என்ன உன்னால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு டோல் கேக்குறான். இல்ல நான் வந்து கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தைரியத்தை வச்சுக்கிட்டு சொல்றா. டோல் வந்துட்டு இப்ப கேமராஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வந்துடுறான். லீசா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ற ஒரு போர்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, அதை வெளியே வச்சுட்டு இவ ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போறா. டொல்லுமே வந்துட்டு அவன் நினைச்ச மாதிரி ஏதோ அந்த சிஸ்டமே ஹேக் பண்றான். சிபுசாகியோட டீம்ல இருக்க ஒரு 2 பேர் வந்துட்டு இங்க என்ன போலீஸ் ட்ரக் இருக்குது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் 9 வந்துட்டு சூப்பரா லேண்ட் 5க்கு செக்மேட்டே வச்சிடறான். உள்ள ஓடி போயிட்டு ஒரு ஸ்மோக் வந்துட்டு அவ பத்த வைக்கணும். அந்த ஸ்மோக் வந்துட்டு ரொம்ப பயந்துகிட்டு அப்படியே பத்த வச்சுட்டு பயந்து ஓடி வந்துடுறா வெளியே. அங்க ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு 5 கிட்ட எல்லாரும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேமரா அதனால எல்லாம் பாக்குறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் அங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப 9 ஓடிக்கிட்டு இருந்த கேமரா வந்து லைட் ஒரு செகண்ட் கிளிச் ஆகுது. இத 5 வந்து அப்பவே நோட் பண்றா. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் அந்த கேமராவை எல்லாரும் பாக்குறாங்க. அதுல வந்துட்டு லீசாவே இவ நோட் பண்றா. எதுக்கு வினோதமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ மேல ஒரு டவுட் வருது அவளுக்கு. சோ 5 வந்துட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட போன்ல ஏதோ ஒன்னு சொல்றா. சிபுசாகியோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி போலீஸ் ட்ரக் ஒன்னு பெருசா இங்க நின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே, வா அங்க போய் என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி கேமரா கூட்டிட்டு போறாரு. அப்போ 5 வந்துட்டு 9 ஓடிக்கிட்டு இருந்த கேமரால ஏதோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. 9 ஓடிக்கிட்டு இருக்க டைம் பாக்குறா. இப்ப இருக்க டைம் ஒரு 5 நிமிஷம் அது கம்மியா இருக்குது. அப்பனா அவன் பழைய ஃபுட்டேஜ் மறுபடியும் ரீமைண்ட் பண்ணி விட்டுருக்கான் போல, கேமரா ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. அப்பனா ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ கன் எடுத்து டக்குன்னு அந்த ட்ரக் விட்டு வெளியே வரா. ஒழுங்கா இங்கே நின்று இல்லைன்னா சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து 9 சொல்றான். அப்ப 5 வந்துட்டு நம்மளே பல நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கோம், எனக்கு இப்படிதான் உன்னோட நன்றி கடனை காட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற, எதுக்காக எங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 9 கேக்குறான். என்ன உனக்கு தெரியாத மாதிரியே கேக்குறேன், நான் இன்னும் முடிக்க வேண்டிய கணக்கு உங்க கூட இருக்குதுல, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றா. அப்படின்னா அந்த பாம் வந்துட்டு நான் செக்மேட் வச்ச இடத்துல, அதாவது கேட் 106ல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் 9. நீ வந்துட்டு இந்த கேமராவோட ஃபுட்டேஜ் மாத்தினதுக்கு அப்புறமா 12 வந்துட்டு அந்த கேட் 106க்கு போக சொல்லிட்ட. பட் உங்க கூட இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனையா இருக்கே, இப்ப உங்க 2 பேருக்கும் இந்த இடத்துல ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பட் அதுதான் வந்துட்டு உங்களோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றான். அந்நேரம் பார்த்தா 5ஓட அசிஸ்டன்ட் கரெக்டா லீசாவை போய் கன் பாயிண்ட்ல பிடிச்சிடறான். அப்போ கரெக்டா போலீஸ் உள்ள வந்து 9 சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால 9 வந்துட்டு எப்படியா தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறான். 5 வந்துட்டு போலீஸை தான் திட்டுறான். நான் ஏதாவது உங்களை சுட சொன்னேன், எதுக்கு என் பேச்ச கேட்காம இப்படி நீங்களா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அங்க ஏதோ கன் ஷாட் கேட்ட மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி டீம் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து 9 வந்துகிட்டு இருக்கான். சிபுசாகி 9 2 பேரும் கிராஸ் பண்ணும்போது சிபுசாகிக்கு வந்துட்டு 9 பாக்குறப்ப ஏதோ ஒன்னு தோணுது. அந்நேரம் அவர் ஸ்டாப் ஆகி பின்னாடி திரும்பி பாக்குறாரு. சரி ஒன்னும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடிறாரு. 9 வந்துட்டு நேரா கேட் 106க்கு தான் வந்திருக்கான். அங்க 12 வந்துட்டு ஏற்கனவே பாம்பை தேடிக்கிட்டு இருந்திருக்கான். டே பாம்பே இல்லடா, இருக்கிற மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப 12க்கு ஒரு கால் வருது. அவன் அட்டன் பண்ண உடனே லீசா தான் கத்துறா, என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியல, என் பக்கத்துல தான் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் ஒரு பிளேன்ல இருக்கேன், அந்த பிளேன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிட்டு இருக்குது, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. 12 வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆறு, இப்ப அந்த பிளேனை யார் ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்ட்டு கேக்குறா. இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிட்டு இருக்குது, அதுவா தான் ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்பதான் எனக்கு புரியுது, பாம்பு வந்துட்டு கேட் 106ல இல்ல, கேட் 106 நோக்கி வந்துகிட்டு இருக்குது ஜெட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த பிளேன் வந்துட்டு இப்ப ஆட்டோமேட்டிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ற இடம்னா கண்டிப்பா கண்ட்ரோல் ரூம், அவ வந்துட்டு அங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 9 12 புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா அந்த கண்ட்ரோல் டவருக்கு நம்ம எப்படி போறது, கீழே தான் ஃபுல்லா போலீஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 12 கேக்குறா. ஆமா நம்மளால போக முடியாது, ஆனா வேற ஒருத்தரால போக முடியும், என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குது, ஆனா இது ரொம்பவே ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றேன். அப்போ 9 வந்துட்டு சிபுசாகிக்கு கால் பண்ணி நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 1 பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக்கு. அதெல்லாம் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல, நான் சொல்றது மட்டும் தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த பாம்பு வச்சது நாங்க கிடையாது, இந்த பாம்பு வச்சது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாது இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு இப்போதைக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. இப்போ ஒரு பேசஞ்சர் ஜெட்டிங் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுல தான் வந்துட்டு பாம்பு இருக்குது, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ல தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால கண்ட்ரோல் டவர்ல இருந்து அதை யாரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களால அங்க கீழே போலீஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு கண்ட்ரோல் டவருக்குள்ள போக முடியாது, ஆனா நீங்க நினைச்சா போக முடியும். அங்க போயிட்டு எப்படியாவது தடுத்தீங்க அப்படின்னா இந்த பாம்பை நீங்க தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படின்னா நீ போலீஸ் கிட்டே ஹெல்ப் கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி கேக்குறாரு. இல்ல நான் இதை அப்படி பார்க்கல, இந்த பாம்பு வெடிச்சது அப்படின்னா உங்களுக்கும் கெட்ட பேரு எங்களுக்கும் கெட்ட பேரு, அது மட்டும் இல்லாம மக்களை காப்பாத்துறது உங்களோட டியூட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிங்ஸ் நம்பர் 1 சொல்றேன். ஒரு டெரரிஸ்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல, சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி சொல்லிடுறாரு. பாம்பு வெடிக்கிறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அந்நேரம் லீசாக்கு 12 வந்துட்டு கால் பண்ணி ஒன்னு பண்ண சொல்றான். இந்த சிபுசாகி டீம் வந்துட்டு டைரக்டா கண்ட்ரோல் டவருக்கே போயிடுறாங்க. அங்க போய் அந்த போலீஸ் கிட்ட பேசுறாங்க. பட் அவங்க வந்துட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மீதி 4 பேர் அவங்கள தடுத்து விட்டுட்டு சிபுசாகி மட்டும் அப்படியே உள்ள அனுப்பி விட்டுறாங்க. லீசா வந்துட்டு அந்த பிளேன்ல இருந்து ஒரு விண்டோ கதவு திறந்து அப்படியே அதுல இருந்து குதிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க பக்கத்துல ஒரு ட்ரக்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ குதிச்சா அப்படின்னா கரெக்டா 12 வந்துட்டு பிடிச்சிருவான். லீசா வந்துட்டு ஒரு துணியை கட்டிட்டு தான் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு
வச்சிருப்பா. அந்த பிளேன் வந்துட்டு கொஞ்சம் டைரக்ஷன் மாறினதுல அவ தடுத்த மாதிரி அப்படியே கீழே விழுந்துருவா தெரியாம. சிபுசாகி நேரா கண்ட்ரோல் டவருக்குள்ள போய் கன்னை காட்டி அவங்க கிட்ட ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் ஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த துணி தான் வந்துட்டு இவளை பிடிச்சிட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா கீழே விழுந்துருவா. அந்த துணியை இவளை எடுத்து விட தான் ட்ரை பண்ணுவா. பட் அவளால எடுக்க முடியல. நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா குதிக்க சொல்ல அவளை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றான். இன்னொரு பக்கம் சிபுசாகி அந்த ஆட்டோ பைலட் பண்ணிக்கிட்டு இருந்தவனே எப்படியா நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஃபைவ் சிபுசாகி பார்த்துட்டு நீ வந்துட்டு அவன் சொன்னதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு நாய் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப லீசா வந்துட்டு கரெக்டா அந்த துணியை கட் பண்ணி விட்டுறா. அப்படியே கீழே விழுகும்போது கரெக்டா 12 வந்துட்டு பிடிச்சிடறான். நீ இன்னும் இதை கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்கல, சீக்கிரமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி அவனை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிளேனோட டைரக்ஷன் அந்த பைலட் வந்துட்டு கொஞ்சம் மாத்தி விடுறான் பேசஞ்சர்ஸ் இல்லாத சைடுல. 9 12 லீசா 3 பேருமே வந்துட்டு எப்படியோ அந்த ட்ரக்குக்குள்ள சேஃபா வந்துட்டு அங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறாங்க வேமா. அந்த பிளேனும் டைரக்ஷன் மாதிரி கொஞ்சம் அந்த பக்கமா தள்ளி போயிருது. அந்நேரம் 5 வந்துட்டு நீ இதை பண்ணதுக்கு நான் அவனை கண்டிப்பா வருத்தப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் டைம் 0 செகண்ட் வர பாம் வந்துட்டு கரெக்டா வெடிச்சிருது. அப்போ 9 வந்துட்டு கரெக்டா ட்ரக்கை கொண்டுட்டு நேரம் அந்த கண்ட்ரோல் டவர் கிட்ட வரான். அந்த மாஸ்க் போட்டுட்டு வெளியே வந்து நின்று சிபுசாகியை பார்த்த மாதிரி அப்படியே தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவர் அவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு. பட் இவர் வந்துட்டு மேல நின்னுகிட்டு இருக்காரு. அவங்க அதுக்குள்ள ட்ரக்ல கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் 5 வந்துட்டு லீசாவோட ஐடி கார்டு அந்த ஸ்கூல் ஐடி கார்டே எடுத்து வச்சிருக்கா. அவளோட ஃபுல் டீடைல் அதுல பாத்துறா. அடுத்த வாட்டி வந்துட்டு நான் அவனை கண்டிப்பா தப்பிக்க விட மாட்டேன் லீசா அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றா. சிபுசாகி அப்புறம் அவர் கூட ஒரு 4 போலீஸ் போயிருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு இல்லீகலா தான் போயிருப்பாங்க. அதனால அவங்களோட டைரக்டர் வந்துட்டு இவங்க எல்லாரும் இப்ப வச்சு செய்யறாரு. நீங்க இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆர்டர்ஸே கொடுத்தது. ஆனா அதையும் மீறி நீங்க இல்லீகலா அங்க போய் தடுத்துருக்கீங்க பாம. அது மட்டும் இல்லாம அங்க போய் நீங்க போலீஸ் கூட சண்டை போட்டுருக்கீங்க. அதனால உங்களை வந்துட்டு அடுத்த 3 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்றோம் எல்லாரையும். அதுக்கு சிபுசாகி வந்துட்டு இல்ல சார், இதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன். நான் தான் உங்களை இந்த மாதிரி பண்ண வச்சு, அதனால தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு மட்டும் கொடுங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. நீ எதுவும் பேசாத, உனக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அவங்களுக்காவது 3 மாசம் சொல்லிட்டு தான் சஸ்பெண்ட், உனக்கு எத்தனை நாள் சஸ்பெண்ட் சொல்லிட்டு கணக்கே கிடையாது. திரும்ப நாங்க எப்ப கூப்பிடுறோமோ அப்பதான் வந்து ஜாயின் பண்ணவே செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க பாருங்க, நான் வந்துட்டு அந்த ஸ்பிங்ஸை பார்த்தேன், கண்டிப்பா அவங்க இந்த பாம வைக்கவே இல்ல, வேற யாராவது இல்ல அவங்கள பிளேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல உன்னோட டிடெக்டிவ் புத்தி எல்லாம் இங்க வந்து காட்டிட்டு இருக்காது, நீ இப்ப டிடெக்டிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு சிபுசாகி அப்படியே கடுப்பாட கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் உன்னோட போலீஸ் பேட்ச் இங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால இவர் போலீஸ் பேட்சையுமே வச்சுட்டு போயிடுறாரு. சிபுசாகி நேரா கூரகாசியை போய் பார்த்து பேசுறாரு. நீ சொல்ல வரது எல்லாமே எனக்கு புரியுது, பட் இந்த விஷயத்துல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி கேட்கறாரு. ஆமா, இப்ப நீ ஃபயர் ஆனது கூட அவதான் ஒரு வேளை ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி சொல்றாரு. இன்னொரு பக்கம் லீசா வந்துட்டு வீட்டுல அப்படியே தூங்கி எந்திக்கிறா. எந்திக்கும் போதே அவளுக்கு முன்னாடியே ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு எங்கேயுமே நகன்றாத, இதை விட்டு வெளியவே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிபுசாகி வந்துட்டு அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக போயிருக்காரு. அவர் பொண்ணுக்கே வந்துட்டு சமசாக்கு, நீங்களே என்னை பார்க்க வருவீங்களா, என்ன அதிசயமா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல நீ வந்துட்டு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆமா, நான் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அப்படின்னா உனக்கு இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை பத்தி எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இப்ப என்ன நான் படிக்கிறேன்னு இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், புளுட்டோனியம் வச்சு பாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. என்னது, நீங்க உங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாகிறா. இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண வராரு. இங்கெல்லாம் நீங்க ஸ்மோக் பண்ண கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. அது வந்துட்டு ரொம்பவே விலை மதிக்க முடியாத ஒரு மிஷின், அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்றதுக்கு நிறைய பொருள் தேவைப்படும். சோ புதுசா இருக்க யாராலையுமே அதை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படின்னா இது முடியாத காரியம் சொல்றதுலாம் கிடையாது, பாசிபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆமா, அது வந்துட்டு பாசிபிள் தான், ஆனா இது பண்றதுக்கு நிறைய ரேடியேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ லீசா வந்துட்டு நம்மள வீட்டை விட்டு தான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அட்லீஸ்ட் நம்மளோட சமையல் கலைவனத்தையாவது அவங்க கிட்ட காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமைச்சுக்கிட்டு கிடக்குறா. அப்போ ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இவளு யாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்த்தா ஒரு கொரியர் வந்திருக்குது. உங்க பேர் லீசா தானே, உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்திருக்குது அப்படின்னு சொல்ல இவளுமே அந்த பேக்கேஜ் உள்ள வாங்கி திறந்து பாக்குறா. எடுத்தோடனே மேல ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா பாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்குது. இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே பயந்து போயிடுறா. கீழே இன்னொரு பக்கம் 9 12 வந்துட்டு ரோட்ல தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் 9 வந்துட்டு சொல்றான், நம்ம இந்த இடத்த சீக்கிரமே மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு 12 கேட்கறான். இப்போ 5 வந்துட்டு லீசாவை பார்த்துட்டு அதனால இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இவளை கண்டுபிடிச்சிருவா, அதனால நம்ம வந்துட்டு வேற ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும், இங்கே நம்ம நாள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றேன். அப்ப பார்த்தா லீசா ஆப்போசிட்ல செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்க ஒரு பதட்டத்தோட. இவருக்கு இப்ப எப்படி பயந்து ஓடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப பார்த்தா இவங்க தங்கி இருந்த ஒரு பில்டிங்ல கரெக்டா பாம் வந்துட்டு வெடிக்குது. இதை என்னதான் பயன்படுத்துறதுக்காக பண்ணிருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஓட அசிஸ்டன்ட் வந்து அவகிட்ட சொல்றான். நம்மளோட டாப் பிரையாரிட்டி வந்துட்டு பொருள் எல்லாம் சேதமாகாம பாத்துக்கிறது தான், நீ என்னன்னா அதை அப்படியே ஆப்போசிட்டா எல்லா பொருளையும் சேதமாக்கிட்டு இருக்க. இப்போ என்ன, அதனால நான் வந்துட்டு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை மேக் பண்ணி கொடுத்துட்டா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றா. என்னாலையும் ஜாப்பனீஸ் போலீஸை ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும், இதுக்கு மேல சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ 9 12 லீசா 3 பேருமே வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்துட்டு யாரோட ஃபால்ட்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 9 லீசாவை பார்த்து சொல்றான். என்னை மன்னிச்சிருங்க, இது வந்துட்டு என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு லீசா ஒத்துக்கிறா. இப்போ சிபுசாகியை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு இந்த பாம் வெடிக்கிறதுக்கான கனெக்ஷனை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த ரைசிங் பீஸ் அகாடமியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வச்சிருக்கிற ஒரு இடமா தான் வந்துட்டு அட்டாக் ஆகிக்கிட்டே இருக்குது. சோ அந்த ரைசிங் பீஸ் அகாடமி அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீடைல பாக்குறாரு. அந்த குரூப் தான் வந்துட்டு பாஸ்ட்ல அட்டீனா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அத்தீனா அப்படின்றது கிரீக் மெத்தாலஜில வரக்கூடிய கடவுளோட பேரு, ஞானத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பிங்ஸ் அவங்களும் இந்த மாதிரி தான் கிரீக் மெத்தாலஜி சம்பந்தமா கேட்பாங்க, அதே மாதிரி ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்காரு. அவர் நேரம் அப்படியே அவர் ஃப்ரெண்டோட ரூம் கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. இப்ப ரீசெண்டா ஒரு மினிஸ்டரோட பையன் யாரோ ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்தது, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுவா, அந்த கேஸ் வந்துட்டு அவங்க கோர்ட்லயே செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த கேஸோட பேப்பர் ஒர்க் மட்டும் எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரியா அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி கேட்கிறாரு. இப்ப 9 12 அவங்களோட இடத்துல வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 9 வந்துட்டு நம்மளோட அட்டாக் இனிமே நம்ம ஃபாஸ்ட் ஆகணும், இன்னும் சீக்கிரமா நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 12 வந்துட்டு ஏதோ அப்சரோட சொல்றான். ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 9 கேட்கறான். இல்ல நம்ம வந்துட்டு இதுக்கப்புறமே இதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணுமா, நம்ம ஏன் இதை ஸ்டாப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இன்னொரு பக்கம் சிபுசாகி வந்துட்டு அந்த மினிஸ்டரோட பையன் கேஸை பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு, அந்த மினிஸ்டரே இப்ப நேரில் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான்
வந்துட்டு நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அட்டினா பிளான் அப்படின்ற ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்பவே ஸ்பெஷலான சில்ட்ரன்ஸ், அப்புறம் இந்த கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எஜுகேட் பண்றது தான் வந்துட்டு இந்த ஒரு பிளானோட கோலே. பட் இந்த ஒரு பிளானை பத்தி பப்ளிக் ரெக்கார்ட்ஸ்ல எங்கேயுமே இல்ல. ஆனா இது வந்துட்டு ரைசிங் பீஸ் அகாடமில இருக்கவங்க தான் தலைமை எடுத்து நடத்திருக்கீங்க. நீங்களுமே வந்துட்டு ரைசிங் பீஸ் அகாடமில ஒரு மெம்பர் தான். அதனால உங்களுக்கு இந்த பிளானை பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கும். அதை வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. எது அட்டினா பிளானா? இல்ல நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதே இல்லை, நாங்க அந்த மாதிரி எதுவும் கலந்துக்கிடவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்படி ஒருவேளை எனக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் என்னால அதை வெளியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா புரியும். அதனால நான் வந்துட்டு இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு கிளம்புறாரு. அப்ப சிபுசாக்கி வந்துட்டு உங்களோட பையன் நல்லா இருக்கானா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப சிபுசாக்கி வந்துட்டு அவரோட பையன் போட்டோவை காட்டி இந்த பாருங்க இப்படி வெளியே தான் இன்னும் சுத்திக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு டிடெக்டிவ் இருந்துகிட்டு நீயே எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, நான் ஒன்னும் இப்ப டிடெக்டிவ் எல்லாம் கிடையாது, நான் இப்ப ஃபயர்ட் ஆகி வெளியே தான் இருக்கிறேன். சோ இப்ப நீங்க உண்மையை பேசலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு மம்படியா உட்கார வச்சு பேச வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நயன் வந்துட்டு டொல்ல பார்த்துட்டு நீ லீசாவை நினைச்சு பயந்துட்டியா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டுவெல் இங்க பாரு, நம்ம வந்துட்டு எங்க இருந்து வந்தோன்றத நல்லா யோசிச்சு பாரு. நம்ம இன்னுமே சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளோட பிளான் எல்லாம் நீ மறந்துட்டியா? எனக்கு புரியுது, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால கொஞ்சம் விட்டு இருந்தா லீசா செத்துருப்பா. அதனால இதுக்கப்புறம் நம்ம லீசாவே இதுல இன்வால்வ் பண்ணவே வேணாம். அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டொல் வந்துட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தது லீசா வந்துட்டு மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பா. சிபுசாக்கி அந்த மினிஸ்டர் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா அங்க ஆல்ரெடி ஹாமரா வெளியே நின்னுக்கிட்டு இருக்கான். உனக்கு யார் சொன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சிபுசாக்கி கேக்குறாரு. ஒருத்தருக்கு வந்துட்டு ராமன் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்து அவரே வந்துட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது சிபுசாக்கியோட ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு வளரிட்டான். நீ ஒண்ணு என் கூட எல்லாம் வர வேணாம், அப்புறம் நீ என் கூட சேர்ந்தன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அப்புறம் உன்னையும் ஃபயர் பண்ணிடுவாங்க, ஒழுங்கா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. அவங்க நீ ஃபயர் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்க அம்மா அப்பா வந்துட்டு ஒரு மளிகை கடை தான் வச்சிருக்காங்க, நான் அங்க போய் வேலை பார்த்து பொழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா சொல்றேன். சரி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா கேக்குறான். இவங்க வந்து ரொம்பவே டேலண்டடான இந்த அனாதை குழந்தைகள் எல்லாம் நிறைய கண்ட்ரில இருந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க அப்படி கூப்பிட்டு பண்ண ஒரு பசங்க வீட்டுக்கா போய் நம்ம இப்ப ஒரு ஆளையா பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா கேக்குறான். ஆமா நான் வந்துட்டு ஒரு சில டைம்ல டிடெக்டிவ் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதனால வந்துட்டு எனக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுல போய் விசாரிக்கிறாங்க. சிபுசாக்கி கிட்ட அப்படியே ஐடி கார்டு இல்லாத மாதிரி நடிக்கிறாரு. ஹாமரா வந்து ஐடி கார்டு காட்டி உண்மையிலே நாங்க டிடெக்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமா அது மாதிரி ஒரு டெஸ்ட் வந்தது, எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க அங்க அனுப்பணும், பட் அங்க யாருமே பாஸ் ஆகல எங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ அதை பத்தி வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்லிடுறாங்க. இன்னொரு வீட்டுல டைரக்டா ஒரு பையன் கிட்டே போய் விசாரிக்கிறாங்க. ஆமா அது வந்து எனக்கு ரொம்பவே சின்ன வயசு, 5 வயசா இருக்கும்போது அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணேன். சோ அந்த டெஸ்ட்ல என்ன இருந்ததுன்னு கூட எனக்கு இப்ப அவ்வளவு ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். சரி அது எதுக்கு இங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா ஒரு இதை காட்டுறான். அந்த ஸ்பிங்ஸ் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாஸ்க் தான் அவனும் வச்சிருக்கான். ஓ இதுவா, எனக்கு வந்து அந்த சின்ன பசங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கா, என் கணக்கு அவங்க பாக்குறப்ப ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாங்க, அதனாலதான் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். அதே மாதிரி இவங்க ஒரு இடமா போய் விசாரிக்கிறாங்க. இப்படியே சாயங்காலம் ஆகுது, இவங்க டயர்ட் ஆனது மிச்சம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல இந்த பிளான பத்தி. இவ்வளவு விசாரிச்சு நமக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன சின்ன பசங்க உண்மையிலே எங்க தான் போனாங்க, என்ன ஆனாங்கன்றதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா கேக்குறாரு. ஆமா இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கோஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க, திடீர்னு எப்படி வேர்ல்ட் அவுட் மறைஞ்சு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி யோசிக்கிறாரு. பட் நமக்கு வந்துட்டு இன்னொருத்தர் தெரியும், அவர்கிட்ட விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவர் வந்துட்டு ஒரு மினிஸ்டர் தான், அவருமே வந்துட்டு ரைசிங் பீஸ் அகாடமில இருந்தவர். சோ இவர்கிட்ட விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி இப்ப அவரை பாக்குறதுக்காக போறாரு. அதுக்கு முன்னாடி சிபுசாக்கி வந்துட்டு அவரோட சைபர் செக்யூரிட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. இந்த அட்டினா பிளான பத்தி எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைங்க, யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, என்னென்னலாம் நடந்தது ரிசர்ச் அப்படின்றது எல்லாமே எனக்கு ஃபுல் டீடைலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அண்ட் அதுக்கு மேல அவோகி அப்படின்ற ஒருத்தனோட அட்ரஸ் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதான் வந்துட்டு மீதி இருக்க அந்த இன்னொரு மினிஸ்டர் அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா என்னை அப்புறம் திரும்ப ஃபயர் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. ஆனா ஒரு சைபர் செக்யூரிட்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு ஹேக் பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. டேய் எங்க வேலை ஒண்ணு ஹேக் பண்றது கிடையாது, ஹேக் பண்றவங்கள தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ நீ இந்த ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அடுத்து நாளைக்கு நிறைய மக்கள் சாகறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, அதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. சரி ஓகே நான் பண்றேன், கொஞ்ச நேரத்துல பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் லீசா வந்துட்டு என்னாலதான் உங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்குது, நானே இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேக் எடுத்துட்டு இவ வெளியே வந்துடுறா. இது 5க்கு ரொம்பவே சாதகமா போச்சு. அவ லீசாவை அழகா நோட் பண்ணிடுறா. காமரா சிபுசாக்கி ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ காமரா வந்துட்டு அந்த சின்ன பையனை பாத்தீங்களா, அந்த ஸ்பிங்ஸோட மாஸ்க வச்சிருக்காங்க, அவங்களை ஏதோ ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. இது ஒரு டெரரிசம் அப்படின்றத புரிஞ்சுக்காம சின்ன பசங்க என்னன்னா அவங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சிபுசாக்கி வந்துட்டு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, நான் சின்ன வயசுல இருந்தப்ப கூட நிறைய சின்ன பசங்க போலீஸ்க்கு அகைன்ஸ்ட் இந்த மாதிரி போராட்டம் நிறைய பண்ணிருக்காங்க, கல்லெல்லாம் எரிஞ்சு கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் நிறையவே போராட்டம் பண்ணிருக்காங்க. ஸ்பிங்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு டெரரிஸ்டா நம்ம கண்ணுக்கு தெரியலாம், ஆனா வேற ஒரு டைம்ல இவங்க வேற விதமா இருந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது வந்துட்டு ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. இப்போ லீசா தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கப்ப ஈஸியாவே 5ஓட ஆளுங்க வந்துட்டு அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ சிபுசாக்கியோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு அந்த டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இதுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான் வந்துட்டு கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க, அதுக்கு மேல இதுல இன்னொரு முக்கியமான விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்றாரு. லீசா வந்துட்டு இப்ப கண்ணை திறந்து பார்த்தா அவ 5 முன்னாடி கட்டி போட்டு இருக்கா. லீசா மீசிமா நீ வந்துட்டு இப்போ உன்னோட செகண்ட் மதர் கூட தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன்னை பத்தி ஃபுல் டீடைல் நான் வந்துட்டு இப்ப எடுத்துட்டேன். அவங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீ சொல்லு. அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு இப்ப 9, 12 கூட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்துட்டு கேக்குறா. நான் வந்துட்டு எதர்ச்சியா டோக்கியோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணினேன், அங்க பாம்பு வெடிக்கிறப்ப அவங்க தான் என்னை காப்பாத்துட்டாங்க, என் கூட கூட்டாளியா சேர்ந்துக்கிறியா இல்ல அப்படின்னா அங்க செத்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு வேற என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல, அதனால நான் வந்துட்டு சாகலாம் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சேர்ந்துக்கிட்டேன் அவங்க கூட அப்படின்னு சொல்றா. இல்ல நீ வந்துட்டு தப்பான முடிவு எடுத்துட்ட, நீ வந்துட்டு சாகிறதுக்கு தான் சூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்துட்டு சொல்றா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னனாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அவங்க 2 பேரும் மட்டும் எப்படியாவது ப்ளீஸ் விட்டுருங்க, நான் எதுக்கு அவங்கள விடணும், உன்னோட லைஃப்க்குலாம் ஒரு வேல்யூவே கிடையாது, உன்னை கொல்றதுனால எந்த ஒரு லாபமும் எனக்கு கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் இதுக்கப்புறம் ஏதாவது ஃபியூச்சர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வர நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு 5 கேக்குறா. இப்போ 12 வந்துட்டு பேக்க மாட்டிட்டு கிளம்புறேன், நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு 9 கேக்குறான். நான் வந்துட்டு லீசா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் சொல்றான். நேரம் அவனுக்கு போன்ல பார்த்தா லீசாவை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி போன்ல இருந்து மெசேஜ் வருது. கண்டிப்பா இது ஒரு டிராப் தான்டா, போன அப்படின்னா 5 உன்னை பிடிச்சிருவா, அதனால போகாத அப்படின்னு சொல்லிட்டு 9 எவ்வளவோ சொல்லி பாக்குறான். இது ஒரு டிராப்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். நீங்க பாரு நம்மளோட பிளான் இன்னும் முடியவே இல்லை, நமக்கு இப்ப டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றான். அதே தான் நானும் சொல்றேன், எனக்கும் டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நான் போய் சீக்கிரமே அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். 12 வேணாண்டா ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்லி பாக்குறான். என்னை மன்னிச்சிரு 9 அப்படின்னு சொல்லிட்டு 12 ஓடிடுறான். 9க்கு இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு புரியல, அவன் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கான். 9 வந்துட்டு அவங்க தங்கி இருந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாவே கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் 12 வந்துட்டு பைக்ல செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். இப்ப சிபுசாக்கி ஹாம்ரா ரெண்டு பேருமே வந்துட்டு ஆவுக்கி அவரோட அட்ரஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அவரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. நான் வந்துட்டு டிடெக்டிவ் சிபுசாக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. ஹாம்ரா வந்துட்டு பக்கத்துல ஐடி கார்டு எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான், பட் அவரே வந்துட்டு அதுக்குள்ள நீங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் 9 வந்துட்டு அடுத்த பாம் வைக்கிறதுக்காக செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் சிபுசாக்கி கிட்ட அந்த வயசானவருமே வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவீங்க, நான் உங்களுக்கான பதில சொல்லணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறேன், நீங்களுமே ரைசிங் பீஸ் அகாடமில ஒரு மெம்பரா தான் இருந்தீங்க, அதனால அந்த அட்டினா பிளான பத்தி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க வந்துட்டு 5 வயசுக்கு கம்மியா இருக்கிற டேலண்டான குழந்தைங்க எல்லாருமே செலக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் வச்சிருக்கீங்க, அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன யாரை பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்ல, அவங்கள எங்க தான் இருக்காங்க, யார் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உங்களுக்கு யாமமோட்டோன்னு சொல்லிட்டு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் கேக்குறாரு. ஆமா உங்களுக்கு முன்னாடி அந்த போஸ்ட்ல இருந்தவர் தானே, அவருமே வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போனவர் தான், ஆனா அவர் வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. அவர் வந்துட்டு இந்த அட்டினா பிளானோட உண்மையான ரிப்போர்ட்டை வந்துட்டு அவரோட அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்ல போகும்போது தான் அவர் வந்துட்டு ஆக்சிடென்டலா இறந்துருக்காரு. நீங்க இப்பவே இந்த நைட் நீங்க சேஃபா வீட்டுக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா என்கிட்ட எந்த உண்மையை கேட்காம நீங்க இப்பயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சிபுசாக்கி வந்துட்டு ஹாம்ரா கிட்ட நீ வேணா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால போகலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ரா சொல்லிடுறான். இப்போ அவர் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு சவான் சிண்ட்ரோம் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு அந்த அளவுக்கு அதை பத்தி தெரியல, பட் அது இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. ஆமா சவான்ஸ் வந்துட்டு எஸ்பெஷலி அரித்மெட்டிக்லாம் சூப்பரா பண்ணுவாங்க, மெமரைசேஷன் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும், அப்புறம் மியூசிக் ஆர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, ஆவரேஜான மனுஷங்களோட இது வந்துட்டு அவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நார்மல் பீப்புள சவான்ட் சிண்ட்ரோமோட மாத்தணும் அப்படின்றத அட்டினா பிளானோட கோலே. அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் சார்பா 26 குழந்தைங்களை வந்துட்டு நாங்க ஒண்ணு சேர்த்தோம், அந்த 26 பேரையுமே வந்துட்டு ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு ஹாம்ராக்கெல்லாம் செம்ம கடுப்பா இருக்கு, சின்ன பசங்களை இப்படி டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. அது வந்துட்டு ஜாப்பனீஸ்ல பார்மகாலஜிக்கல் கம்பெனி ஒரு புது ட்ரக் கிரியேட் பண்ணாங்க, அது வந்துட்டு பிரெயின் ஃபங்க்ஷன் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ரைசிங் பீஸ் அகாடமி வந்துட்டு அதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி அட்டினா பிளான் ஒன்னு கொண்டு வரவே செஞ்சாங்க. இந்த ஒரு ரிசர்ச்சுக்காக நிறைய காசை இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த புது ட்ரக் வந்துட்டு 5 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு மட்டும் தான் எஃபெக்டிவாவே இருந்தது, ஒரு நார்மல் பர்சனோட பாடிக்கும் மைண்டுக்கும் அது வந்துட்டு ஏத்துக்கவே இல்ல. அதே மாதிரி இந்த பசங்களோட பாடி மைண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாவே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படி கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆனதுனால அதுல நிறைய சின்ன பசங்க இறக்கவும் ஆரம்பிச்சாங்க. போதும் இதோட நிறுத்து, இந்த மாதிரி எல்லாம் பேசுற எப்படி இவ்வளவு அமைதியா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ரா அவரை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. இல்ல அமைதியார் பொறுமையா முழுசா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. கடைசியில இந்த அட்டினா பிளான் வந்துட்டு கம்ப்ளீட் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது, அதனால 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளானை டிராப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சரி இப்போதைக்கு இதை நீங்க என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. நீங்க வரல அப்படின்னா சாகறதுக்கு முன்னாடி நானே இதை யார்கிட்டயா சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் சொன்னது மூலமா நான் வந்துட்டு என் லைஃபே இப்ப ரிஸ்க்ல தான் வச்சிருக்கேன், பட் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் இதுக்கப்புறம் வாழ்ந்தாலும் செத்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. அப்படின்னா அதுல மீதி இருந்த குழந்தைங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. அந்த பிளான் கடைசியில ஃபெயிலியர்ல முடியிறப்ப ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் உயிரோடவே இருந்தது, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ஏஜென்சி கஸ்டடியில் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனாலுமே இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சிவசாகி கேக்குறாரு. அந்த ரிப்போர்ட்ல 2 பசங்க வந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போனதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இவரு. அப்படி அந்த 2 பசங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவசாகி கேக்குறாரு. இல்ல அங்க இருந்து யாருக்குமே பேருன்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது, நம்பர்ஸ் வச்சு தான் கூப்பிடுவாங்க, ஒரு சப்ஜெக்ட் பேர் வந்துட்டு 9, இன்னொரு சப்ஜெக்ட் பேர் வந்துட்டு 12, இவங்க 2 பேர் தான் தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க எப்படியோ பிளான் பண்ணி அந்த இடத்துல நெருப்பு வர வச்சு செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் பண்ணி தெளிவா தப்பிச்சு போயிட்டாங்க. இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவசாகி கேக்குறாரு. இது நடந்து 8 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த பசங்க உயிரோட இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 17 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு டவுட் அதிகமாவே ஆயிப்போச்சு, ஒருவேளை அது ஸ்பிங்ஸா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த பசங்க இப்ப உயிரோட இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஸ்கூலுக்கு போய் நல்ல பொண்ணுங்க கூட ஜாலியா இருந்து அந்த சைடு எஃபெக்ட் அவங்களை அஃபெக்ட் பண்றதுக்குள்ள சீக்கிரமா சாகுறதுக்குள்ள நல்லபடியா வாழ்ந்தாங்கனாலே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ ஹாம்ரா இன்னுமே செம்ம டென்ஷன் ஆகி இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, குழந்தைகளை இப்படி டெஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆமா நான் ஒன்னும் மனுஷனே கிடையாது, நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிப்பாய் மாதிரி தான், மேல இடத்துல இருந்து உத்தரவு வரும், அதை நான் ஜஸ்ட் செய்யற ஒரு ஆளு தான். அப்படின்னா இதுக்கு இன்சார்ஜ் யார், யார் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. அது வந்துட்டு டாக்டர் மாமியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த பேரை கேட்டோன்னே சிபுசாக்கிக்கு ஷாக் ஆயிருது. இவங்க 2 பேரும் அவரை பார்த்துட்டு கிளம்பும்போது ஹாம்ரா வந்துட்டு சிபுசாக்கி கிட்ட கேட்கறான், அவரால் தான் உங்க வேலை டீப்ரமோட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்து இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி சொல்லிருப்பாங்களே, அந்த செக்ரட்டரி தான் வந்துட்டு இப்ப அவுக்கையுமே சொல்லியிருப்பாரு. இந்த அட்டினா பிளான பத்தின உண்மையான ரிப்போர்ட்டை சொல்ல போகும்போது தான் வந்துட்டு அவர் மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பாரு. அதை வந்துட்டு சூசைட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நம்பினவர் தான் சிபுசாக்கி. அதை இன்னும் அதிகமா இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால தான் சிபுசாக்கி வந்துட்டு டீப்ரமோட்டே பண்ணிருப்பாங்க. டீப்ரமோட் பண்ணது வந்துட்டு இந்த மாமியா அப்படின்ற இவர் தான். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த செக்ரட்டரி, அதாவது முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி செக்ரட்டரியா மாறி இருப்பாரு, அவர் தான் ஹோட்டல் ரூம்ல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் சூசைட் எல்லாம் பண்ணல, மாமியா அவர் தான் வந்துட்டு கொண்டிருக்காரு. சொல்லுமே வந்துட்டு இப்ப லீசாவை காப்பாத்துறதுக்காக வந்துடுறான். அவளை வந்துட்டு ஒரு ஜெயிண்ட் வீல்ல மேல கட்டி வச்சிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு அந்த இடத்த சுத்தி இருக்க தான் செய்றாங்க. நேரா 5 அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம இப்பயே அவனை பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல இப்பவே பிடிச்சா அப்புறம் என்ன ஃபன் இருக்குது, பயோல போய் கொஞ்ச நேரம் காப்பாத்திட்டோம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்லிடுறா. சொல்லு வந்துட்டு அங்க ஜெயிண்ட் வீல நோக்கி போறான். அதுக்குள்ளதான் லீசா இருக்கிறா. அவளை பார்த்தோன்னே இவன் டக்குன்னு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா தெரியுது
அவன் மேல நிறைய பாம்ஸா கட்டி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீ காம் டவுன் மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு 12 கன்வின்ஸ் பண்றான். அப்ப அந்த ஜெயிண்ட் வீல் ஆன் ஆயிருது, அதோடவே சேர்த்து பாம் டைமிங்குமே ஆன் ஆயிருது. இன்னும் டைம் வேற 8 நிமிஷம் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு 12க்கு செம கடுப்பாகுது. ஜெயிண்ட் வீல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீசா கேக்குறா. கொஞ்சம் அமைதியா மட்டும் இரு, நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 வந்துட்டு அந்த பாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவனே ஷாக் ஆயிடுறான். பட் அவகிட்ட எதுவுமே காட்டிக்காம ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அவனை காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். 12 வந்துட்டு இப்ப பாம் ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இது வந்துட்டு கேமரால 5 பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அந்நேரம் அவளுக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரியே இருக்குது. ஃபர்ஸ்ட் 12 வந்துட்டு ஒரு பாம் ரிமூவ் பண்ணிடுறான். பட் அதுல நிறைய பாம் இருக்குது. டைம் பார்த்தா 6 நிமிஷம் 43 செகண்ட் தான் இருக்குது. அப்ப 5ஓட அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த இடத்துல நீ என்னதான் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிற, இத ப்ரொஃபஷனலா பாம் எடுக்கிறவங்களால கூட இந்த டைம்க்குள்ள இவ்வளவு பாம் எடுக்கவே முடியாது. இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க செத்துருவாங்க. நம்மளோட கோல் என்னன்றதை நீ உண்மையிலே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்துட்டு கத்திடுறா. 12 வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய பாம் ரிமூவ் பண்றான். பட் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ லீசா வந்துட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, என்னாலதான் நீங்க வர வேண்டியதாவே போயிடுச்சு. நான் உங்க கூட இருந்தாதான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு இப்படி வந்தேன். ஆனா அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப 12 வந்துட்டு அவளோட கண்ணத்துல கை வச்சுட்டு, இல்ல இது வந்துட்டு உன்னோட தப்பெல்லாம் கிடையாது, ஆக்சுவலா இது எல்லாமே வந்துட்டு என்னோட ஃபால்ட் தான். நான் உன்னை 9 கிட்ட ஏர்போர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கேட்க சொல்லியிருக்கவே கூடாது. நான் கேட்டதுனாலதான் நீ கேட்டு அங்க வரவும் செஞ்சு, அதனாலதான் இப்படி பிரச்சனையே. இல்ல அதுக்கும் முன்னாடி வந்துட்டு நான் உன்னை பைக்ல ஏத்திருக்கவே கூடாது. அப்படி ஏத்தாம இருந்தா அப்பவே நீ சேஃபா இருந்திருப்ப. இல்ல அதுவும் இல்ல, இன்ஃபேக்ட் நான் உன்னை பாத்துருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்து உங்ககிட்ட வந்து நான் பேசிருக்கவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் இது டேஞ்சரா முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்படி இருந்து நான் தான் இப்படி பண்ணிருக்கேன். நான் இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு லீசாக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துருச்சு. அப்போ டைமே ரொம்ப கம்மியாயிருச்சு. லீசா வந்துட்டு இதுவரை நீ எனக்கு பண்ணினதுக்கே ரொம்ப தேங்க்யூ. இப்போ நீ கிளம்புனா கூட இங்க இருந்து உன்னால ஓடிட முடியும். என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கிறேன். 9க்கு உன்னோட ஹெல்ப் தேவை. உங்களோட பிளான் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, அதை மட்டும் நீ எக்ஸிக்யூட் பண்ணு. உண்மையிலேயே மக்களுக்கு நீங்க யாருன்றதை காட்டணும்ல, சோ அதை மட்டும் பண்ணு. என்னை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா 12 வந்துட்டு இல்ல நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கரெக்டா ஒரு நிமிஷம் 50 செகண்ட் இருக்கப்ப லீசா பக்கத்துல இருந்து ஒரு போன்ல கால் வருது. அதை எடுத்து 12 அட்டன் பண்ணி பேசுறான். 5 தான் வந்துட்டு கால் பண்ணிருக்கா. என்ன இந்த கேம் செம்ம ஃபன்னா இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு வியாபாரம் பண்ண போறேன். அந்த அட்டாமிக் பாம்பை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க வந்துட்டு அந்த இடத்துல புளுட்டோனியம் எடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அட்டாமிக் பாம்போட ஒரு புரோட்டோடைப் தான் எடுத்துருக்கீங்க. சோ இப்போ அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் நீ சொல்லிட்ட அப்படின்னா நான் இந்த பாம்பை ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. பாரு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. இது ஒன்னும் அவ்வளவு மோசமான வியாபாரம் எல்லாம் கிடையாது. ஒண்ணு நீ 9க்கு துரோகம் பண்ணணும், இல்ல அப்படின்னா லீசாவை காப்பாத்தணும். நீ ஏற்கனவே 9க்கு துரோகம் பண்ணிட்டு தான் இவளை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வரவே செஞ்சிருக்க. அதனால வந்ததுக்கு இவளை காப்பாத்தவே செய்ய வேணாம். டைம் ஒரு 20 செகண்ட் வந்துருது. நீ இப்ப சொல்லல அப்படின்னா அவ வந்துட்டு செத்துருவா. இது கூட நல்லா இருக்குது இல்ல, இந்த ஒரு ரொமான்டிக் ஈவினிங்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்க லவர் கூட சேர்ந்து நீயுமே சாக போறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீ இதுக்கப்புறம் ஒன்னும் சொல்ற மாதிரி தெரியல, அதனால நான் வந்துட்டு கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குட் நைட் சொல்லிட்டு கட் பண்ண வரும்போது கரெக்டா ஒரு 3 செகண்ட் தான் இருக்குது. அந்நியாரா இவனுக்கு வேற வழியே இல்லாம அது வந்து ஸ்கூல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸ்கூல்ல லாக்கர் D12 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுக்கு அப்புறமா கரெக்டா 2 செகண்ட் இருக்கும்போது அந்த பாம் வந்துட்டு ஸ்டாப் ஆயிருது. இப்போ உடனே போலீஸ் போர்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூல்ல நோக்கி போறாங்க. அங்கதான் வந்துட்டு 9 இருக்கிறான். 9 பாம்பை வச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு போலீஸ் வரதை வெளியே பாத்துறான். டே 12 நீ தான் போட்டு கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே கடுப்பாயிருது. சரி இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான் போலீஸ் கிட்ட இருந்து. அவன் பின்னாடி சைடு ஓடி போகும்போது போலீஸ் வந்துட்டு கரெக்டா அவனை பாத்துறாங்க, ஷூட் பண்ண வராங்க. அவனை உயிரோட மட்டும் பிடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்துட்டு கத்துறா. ஆனா போலீஸ் வந்துட்டு சுட தான் ட்ரை பண்றாங்க. பட் அதுல ஒரு புல்லட் கூட அவன் மேல படல. அவன் அதுக்குள்ள ஓடிடுறான். இல்ல அவனை எப்படியாவது பிடிங்க, போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்துட்டு கத்துறா. அந்நேரம் அவளுக்கு தலை வேற ரொம்ப வலிக்குது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. 9 வந்துட்டு எப்படியா போலீஸ் இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கான். 9 வந்துட்டு நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் அவனே சரண்டர் ஆயிடுறான். 5 வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ அசிஸ்டன்ட் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். குரகாசி கிட்ட ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு, ஸ்பிங்ஸ் வந்துட்டு இப்ப சிபுசகி கிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் 12 லீசா 2 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. குரகாசி 9 கிட்ட வந்துட்டு என்னோட பேர் குரகாசி, நான் தான் இங்க சீஃப் போலீஸ், என்கிட்ட நீ எதுனாலும் பேசி. இப்ப அவர் வந்துட்டு சஸ்பெண்ட்ல இருக்காரு, அதனால அவரை கிட்ட இப்போதைக்கு நீ எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாங்க திருநெல்வேலில இருந்து இப்போ ஒரு அட்டாமிக் பாம் வச்சிருக்கோம். இன்னைக்கு நான் கேட்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுனீங்கனாலே அந்த பாம் வந்து நானே ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றேன். அவருமே வந்துட்டு என்ன டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் சிபுசகி வீட்டுல இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு நான் நம்ம பொண்ணை போய் பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி போனீங்கன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நானே ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. குழந்தைங்களா இப்பதான் பார்த்தா அதுக்குள்ள டக்கு டக்குன்னு அடல்ட்டா வளர்ந்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபுசகி சொல்றாரு. என்ன உங்களுக்கு திடீர்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் இருக்கட்டும், அப்பல இருந்து அங்க ஒருத்தர் நம்ம வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரான்னு பார்த்தா ஹாமுரா தான் நின்று எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். இவரே நேரா வந்துட்டு ஹாமுரா கிட்ட பேசுறாரு. ஏன்டா என் ஒய்ஃப் வந்துட்டு இப்படி பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. பின்ன நீங்க பாட்டுக்கு என்னை விட்டு மாமியா அவரை போய் பார்க்க போயிட்டீங்க அப்படின்னா அதனால என்னைய நீங்க கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி அதெல்லாம் அவரை பார்க்க போலாம், பார்க்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். போய் கொஞ்சம் சிகரெட் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில காசு கொடுக்குறாரு. நான் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ண போறப்போ ஒரு ஸ்பெசிபிக்கான பிராண்ட் தான் ஸ்மோக் பண்ணுவேன், எனக்கு அதே பிராண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வர சொல்றாரு. குரகாசி வந்துட்டு ஸ்பிங்ஸ் சொன்னது அவரோட ஹையர் அபிஷியல் கிட்ட எல்லாம் சொல்றாரு. என்னது பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேக்குறாங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கணும், அதுல வந்து நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படி நம்ம பண்ணல அப்படின்னா அந்த பாம்பை வெடிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி சொல்றாரு. நம்மளால அவங்கள நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் அபிஷியல் எல்லாம் சொல்றாங்க. அவங்களோட பழைய கிரைம் எல்லாத்துலயுமே அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி சொன்னதை செஞ்சிருவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு டிமாண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி சொல்றாரு. அப்படி ஒருவேளை ஏதாவது ஒஸ்டா நடந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அபிஷியல் எல்லாம் கேட்காங்க. அதுக்கான முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி சொல்லிடுறாரு. இப்ப சிபுசகி வந்துட்டு தனியாவே அந்த மாமி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இவர் வாசல் வச்சு நான் டைரக்டர் சிபுசகி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் உள்ள விடல. அதுக்கப்புறமா தான் 26 குழந்தைங்க காணாம போனாங்களே,
இல்லையா, அதை பத்தி நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா உள்ள விடுறாங்க. காமராவும் போய் அந்த சிகரெட் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் கேட்டு பாக்குறான். பட் 8 கடை ஏறி இறங்கிட்டா அந்த சிகரெட்டே இல்ல. சிபுசாக்கி இப்ப அவரோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு வயசானவர் தான் உட்கார்ந்திருக்காரு. அவர் தான் வந்துட்டு மாமியா. நீ இதை சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தைரியமா தான் இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமா, ஃபைனலி 15 வருஷத்துக்கு அப்புறமா நான் உன்னை பார்த்துட்டேன். உனக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எனக்கு வந்துட்டு உன் மேல ஒரு தனிப்பட்ட வெறுப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சிபுசாக்கி. இப்ப ஹாஸ்பிட்டல்ல 5 கண்ண முழிச்சிரா. அங்க அவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்றான், இப்ப வந்து ஸ்பிங்ஸ் அவனாவே ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்ட்ட போய் சரண்டர் ஆயிட்டான் அப்படின்ட்டு. நயன் வந்துட்டு ஒரு கட்டுப்போட எந்திக்கிறா. பட் அவளால எந்திக்க முடியல, அப்படியே கீழே விழுந்துறா. இல்ல நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அசிஸ்டன்ட் சொல்றான். அப்ப அவனையுமே அவ ஒரு கடுப்புல தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு, என்னைய தவிர வேற யாருமே நயனை பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப மாமியா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு சிபுசாக்கி கிட்ட. நீ வந்துட்டு பாக்க எங்க இருக்கிற, அதனால உனக்கு இதை பத்தி அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. ஒரு காலத்துல டோக்கியோ தான் வந்துட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பேட்டில் ஃபீல்டா இருந்தது. என்னதான் வார் முடிஞ்சு 70 வருஷம் ஆயிருந்தாலும் இனிமே டோக்கியோ வந்துட்டு தோத்துக்கிட்டே இருக்கிற ஒரு கண்ட்ரியா தான் இருக்குது. இந்த கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருமையே இல்ல. இந்த கண்ட்ரி வந்துட்டு தனியா இண்டிபெண்டன்டா தெரியணும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். சோ அதனாலதான் நீங்க அட்டினா பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறான். ஆமா, அதேதான். ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் நாங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சோம். இது வந்துட்டு எந்த ஒரு வெப்பனை விடவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். அதுதான் இந்த பிளானோட கோலே. பட் இந்த பிளான் வந்துட்டு ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சது. ஆனா இது சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எதை நல்ல ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க? நிறைய குழந்தைங்க உங்களால கொல்லப்பட்டிருக்காங்க. அதை வந்துட்டு நீங்க உங்களோட சுயநலத்துக்காக பண்ணிருக்கீங்க. அண்ட் அதுக்கும் மேல இப்போ 2 பேர் அதுல இருந்து டெரரிஸ்டாவும் ஆயிருக்காங்க. இதுல இருந்து மெம்பர்ஸ் ஒருத்தரையுமே அவங்க கொல்லாம கண்டிப்பா விடவே மாட்டாங்க. சரி, இப்ப நீ இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட, இது வந்துட்டு உன்னோட ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு மாமியா கேட்காரு. நீ எவ்வளவுதான் கத்துனாலும் இங்க ஒருத்தனும் அதை கேட்க கூட மாட்டாங்க. நீ கத்துறது வந்துட்டு புயலுக்கு நடுவில் ஒரு சின்ன வாய்ஸ் கேட்கற மாதிரி தான். அதை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. உன்னோட குரல் அங்க போய் ரீச் ஆகுறதுக்குள்ள அது வந்துட்டு காணாமையே போயிடும். நீங்க சொல்ற மாதிரியே நடந்தாலும் கண்டினியூவா கத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்த உங்களையும் உங்க கூட இன்வால்வ் ஆயிருந்த ஒருத்தரையுமே வந்துட்டு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. அந்நியாரம் அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் உள்ள வரான். அவன் வந்துட்டு மாமியா காதுல ஏதோ ஒன்னு சொல்றான். அப்பதான் அவருமே வந்துட்டு சொல்றாரு, ஸ்பிங்ஸ் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் சிபுசாக்கிக்குமே ஷாக்கா தான் இருக்குது. இது மீடியால மக்கள் பாக்குற மாதிரியே எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்றாங்க, ஸ்பிங்ஸ் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. அண்ட் 8 மணிக்கு அவர் வந்துட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேச போறாரு. அதுல வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணோம், நாங்க யார் அப்படின்றத ஃபுல்லா சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் லீசாவும் டோல் கிட்ட சொல்றா, நம்ம இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கும் தெரியல, வாங்க நம்ம வேணா அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூட்டு போயிட்டு வா நம்ம அங்க ரைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போறேன். சிபுசாக்கி நேரா கூரகாசி கிட்ட வந்துட்டு நான் ஸ்பிங்ஸ் கிட்ட பேச ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பட் இவர் வந்துட்டு என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க இன்னைக்கு நைட் 8 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. பட் அந்த இடத்துல குறிப்பிட்ட போலீஸ்க்கு மட்டும் தான் அலௌட், உனக்கு அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது கேட்டுட்டு சிபுசாக்கியும் கொஞ்சம் கடுப்பாயிராரு. அந்நேரம் அவர் போறப்ப கூரகாசி வந்துட்டு ஒரு கார்டு எடுத்து அங்க வைக்கிறாரு. இந்த ஒரு இடத்துல தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஆனா நோட் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லல, ஜஸ்ட் எதர்ச்சியா நீ அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ சிபுசாக்கியோட டீம்மேட் ஒரு 4 பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு பாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிபுசாக்கி அங்க வராரு. ஹாமரா அவர்கிட்ட போயிட்டு, இந்தாங்க நீங்க கேட்ட சிகரெட், எதுக்காக நீ விட்டுட்டு தனியா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா வந்தடா, அதனாலதான் நானே முன்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ 5ஓட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஸ்பிங்ஸ் கூட்டிட்டு போறப்ப நாங்களும் அங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பட் ஸ்பிங்ஸ் வந்துட்டு ஜாப்பனீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அங்க FBI வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால அவங்க கேட்ட டிமாண்ட் படி எங்களால உங்களை கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் அபிஷியல் அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா ஒரு கிரிமினல் சொல்றதை கேட்டுட்டு எங்களை கூப்பிடாம இருக்க போறீங்களா, நீங்க எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போன் வச்சிருக்காரு. அப்போ 5மே சொல்றா, இல்ல இது வந்துட்டு வேஸ்ட், நான் கண்டிப்பா அவங்க வந்து நம்மள கூப்பிட மாட்டாங்க, அவங்க கூப்பிடல அப்படின்னா நம்மளே போய் புடிங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆல்ரெடி நீ அங்க ஏர்போர்ட்ல பண்ண சம்பவத்துக்கு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் நம்ம மேல கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காங்க. நம்ம ஏதாவது பண்ணா தானே பிரச்சனை, ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து நயனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றா. இப்ப 12 லீசா 2 பேருமே எக்ஸிபிஷன்ல ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ லீசாவும் சொல்றா, நயன் வந்துட்டு 8 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, அங்க என்ன நடக்கும், நம்ம இதுக்கப்புறம் திரும்பவும் அவனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு என்னால எதுவுமே இப்ப பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்துட்டு ஏற்கனவே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அவனை ஃபேஸ் பண்றதுக்குலாம் எனக்கு எந்த தைரியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றா. அப்ப லீசா வந்துட்டு கத்திடுறா, இங்க பாரு நீ வந்துட்டு என்னை காப்பாத்த வந்தப்ப அது எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது, அதே மாதிரி தான் இப்ப நயனும் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நயனும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு சிபுசாக்கி வந்துறாரு. ஒன்லி போலீஸ் மட்டும் தான் சார் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒருத்தர் சொல்றாரு. நானும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்சை காட்டுறாரு. ஆனா என்னோட பேட்சை எப்ப எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமரா சாக்காயிரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை உள்ள விட்டுறாரு. 2 பேரும் உள்ள வந்துறாங்க. தோல் வந்துட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவியை தூக்கி போட்டுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான். இப்போ போலீஸ் வந்துட்டு ஸ்பிங்ஸ் நம்பர் 1 அதாவது 9 வந்துட்டு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வண்டியில. 5மே அவளோட டீம் வச்சுட்டு ஒரு கேமரால பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் விட்டு லெஃப்டான புது வெஹிக்கிள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படி போய்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்றாங்க. அங்க ஒரு ட்ரக்கை வச்சு போலீஸ் வண்டி அடிச்சு போட்டு உள்ள போய் பார்த்தா அங்க வந்துட்டு யாருமே இல்ல. சோ இந்த ஒரு வண்டியை டிகாய வச்சு ஏமாத்தி இருக்காங்க. அப்பனா மத்த வண்டி எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாக்குறப்ப மீதி ஒரு வண்டி தான் போய்கிட்டு இருக்குது. அதுலதான் கூரகாசியுமே போய்கிட்டு இருக்காரு. இந்த வாட்டி 5வே கார் எடுத்துட்டு அந்த வண்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. அந்த வண்டி கிட்ட வந்தோடனே கரெக்டா வண்டியோட டயரை கொஞ்சம் ஷூட் பண்றா. அதுக்கப்புறம் முன்னாடி டிரைவரை போய் கரெக்டா ஷூட் பண்ணிடுறா. கூரகாசி வந்துட்டு ஒத்த கையில கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்நியார டோல் வந்துட்டு ஒரு என்ட்ரி போடுறான். பைக்ல சம ஃபாஸ்டா அவன அதே ரோட்ல வந்துடுறான். கூரகாசியால வண்டியை சரியா பேலன்ஸ் பண்ண முடியல. அது வந்துட்டு ஏதோ ஒரு இதுல இடிச்சு அப்படியே ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வந்து நின்றுது. அதுல எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் நல்லா அடிபட்டு கொஞ்சம் மயங்கின மாதிரி ஆயிடுறாங்க. 9 மட்டும் சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால பெருசா அடி விழாம கொஞ்சம் தப்பிச்சிடறான். சீட் பெல்ட் எடுத்து விட்டு அவன் காரை விட்டு கீழே இறங்குறான். இப்போ 5 வந்துட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்த டொல்ல போட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்றா. அவனு முடிஞ்ச வரை தப்பிச்சு வளைச்சு ஓட்டுறான். அந்நியாரம் ஒரு கிரனேட் எடுத்து டக்குன்னு தூக்கி போட்டுறான் பின்னாடி. தூக்கி போட்டதுல வண்டியில இருந்து டொல்லுமே வந்துட்டு பேலன்ஸ் இழந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். 5ஓட காருமே வந்துட்டு கண்ட்ரோல் இழந்துருது. கீழே வந்து 9 அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கிரனேட் ஸ்மோக்கை வந்துட்டு இவன் நோட் பண்றான். சரி இங்க இருந்து
ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நயன் வந்துட்டு பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். கார் நின்ன உடனே ஃபைவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவளே கன் பாயிண்ட்ல வச்சுட்டு நிக்கிறான். உன்னோட டியூட்டில இருந்து இப்பவே நீ விலக்கப்படுற, நீ ஆல்ரெடி நிறைய லாஸ் பிரேக் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம உன்னோட பிசிக்கல் கண்டிஷனும் இப்ப சரியில்லை. அப்படியே அவளோட அசிஸ்டன்ட் மைக்ல யார்கிட்டயும் வந்துட்டு இப்ப பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆகி போயிருச்சு, இன்னொரு வெஹிக்கிள் ஏற்பாடு பண்ணி அந்த டார்கெட்டை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்லும் போதே ஃபைவ் வந்துட்டு காருக்குள்ள அவ கையை வச்சிருப்பா, அங்க வந்துட்டு கண்ணையுமே வச்சிருந்திருக்கா, நேரா அவனை ஷூட் பண்ணிடுறா. அவர் கீழே விழும்போது நீ வந்துட்டு இப்ப எங்களோட எனிமி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துறாரு. நான் தான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நயன் வந்துட்டு என்ன தவிர வேற யாரும் தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்றா. அப்படியே கார் எடுத்துட்டு போய் நேரா நயன் இருக்க இடத்துக்கு போறா. நயன் வந்துட்டு ஆப்போசிட்ல ஃபைவ் வந்துகிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ண ட்ரை பண்றான். பட் அவன் மேல எதுவும் படல. நயன் பக்கத்துல கார் வந்து ஏத்துற மாதிரி வந்திருக்கும், அதனால அவன் தள்ளி போய் விழுகிறப்ப கொஞ்சம் அடிபட்டுறது அவனுக்கு. இப்போ ஃபைவ் அப்படியே காரை விட்டு இறங்கி வரா. நயன் இதுவரை நான் உன்னை பீட் பண்ணதே கிடையாது, நான் உன்னை எப்பவுமே பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருக்கேன், எனக்கு இப்ப அதிகமான டைம் இல்ல, நான் இவ்வளவு தூரம் சர்வே பண்ணி உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே நீதான் நான் வந்துட்டு வாழ்றதுக்கான ரீசனையே கொடுத்த, சோ இந்த வாட்டி நீ வாழ்றதுக்கு நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே அவன் நயனை கிஸ் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு நான் வந்துட்டு இப்ப போயிட்டு வரேன் நயன், நீ நினைச்ச காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு கீழே அங்க கொஞ்சம் ஆயிலா இருந்திருக்கும், அதுல வந்துட்டு ஷூட் பண்ணி அவளை எரிச்சுக்கிறா. அப்போ நயன் வந்துட்டு செட் பண்ணி வச்ச ஒரு பாம் ஒன்னு இருக்கும், அதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போன் ஒன்னு ரிங் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலூன் வந்துட்டு ஏர்ல பறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஸ்பிங்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்றான், நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 1. இந்த வீடியோ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் வந்துட்டு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆச்சுனா மட்டும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். சோ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கல அப்படின்னா பாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சிரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். எங்களோட கடைசி பாம் வந்துட்டு ஒரு அட்டாமிக் பாம், இது வந்துட்டு 10 மணிக்கு வெடிக்க போகுது, ஆனா இப்போதைக்கு அதை யாராலுமே தடுக்க முடியாது, அதனால ஜப்பான் பீப்பிள்ஸ் எல்லாருக்குமே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனோட மாஸ்கை ரிமூவ் பண்ணி அவன் ஃபேஸே ரிவீல் பண்ணிடுறான். போலீஸ் வந்துட்டு டோக்கியோல இருக்க எல்லா மக்களையுமே வந்துட்டு எவாகுவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அட்டாமிக் பாம்ன்றது ரொம்பவே பெருசு, வெடிச்சது அப்படின்னா ஒட்டுமொத்த சிட்டியே காலி, அதனால எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போக பாக்குறாங்க. ஏர்போர்ட்ல இருக்க எல்லா பிளேனுமே வந்துட்டு டக்கு டக்குன்னு ஃபில் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்ப அங்க ரோட்ல லீசா வந்துட்டு டொல்ல பாத்துறா. டொல் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் பாக்குறான், பட் இருந்தாலும் அவனால சுத்தமா முடியல, அப்படியே அங்க மயங்கி கீழே விழுந்துடுறான். காமராவும் சிபுசாக்கி கிட்ட கேக்குறான், அவங்க இது உண்மையிலே பண்ண போறாங்களா, நமக்கு ஒரு ரிவெஞ்ச் தரப்போறேன்னு சொல்லிட்டு நினைச்சு பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல எனக்கு என்னவோ அப்படி தோணல, இதுக்கு முன்னாடி இவங்க வச்ச பாம்ல ஒருத்தர் கூட சாக விட்டதே கிடையாது. பிங்க்ஸ் வந்துட்டு மத்தவங்கள மாதிரி ஒரு ஆர்டினரியான டெரரிஸ்ட் கிடையாது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான கோல் இருக்குது, அவங்க வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்நேரம் பார்த்தா இவருக்கு ஒரு கால் வருது. சிபுசாக்கியோட பொண்ணு தான் போன் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு ஊரை விட்டு வேம வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் நல்லா தான் இருக்கிறேன், முடிஞ்ச அளவு சீக்கிரமே நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படின்னு உங்ககிட்ட இன்னொன்னுமே கேட்கணும், அட்டாமிக் பாம்பை மக்களை கொல்லாம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவளுமே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இது பாசிபிள் தான், ஹை ஆல்டிடியூட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணலாம், இந்த அட்டாமிக் பாம் வந்துட்டு லேண்ட்ல வெடிக்காது, அப்படியே ஏர்ல அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது ஏர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாக்காகிறாரு. ஆமா இது அமெரிக்கால ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே பண்ணுனாங்க, அது ஏர்ல வெடிக்கும் போது ஒட்டுமொத்த சிட்டிக்கு கரண்ட் மட்டும் தான் கட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா பாம் எப்படி ஏர்ல கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. அந்நேரம் ஹாமரா வந்துட்டு கரெக்டா பதில் சொல்றா, அது வந்துட்டு பலூன்ல தான் சான்ஸ் இருக்குது, பலூன்ல அந்த பாம் கட்டி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு லிஃப்ட்ல போறப்ப சிபுசாக்கியோட ஃப்ரெண்டே அங்க பாத்துறாங்க, நீ வாடா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. லீசா வந்துட்டு எமர்ஜென்சி கால்லாம் பண்ணி பாக்குறா, பட் யாருமே அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தொல்லுக்கு அவளால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எவ்வளவு கொடுத்து பாக்குறா, பட் அவன் இன்னுமே கண்ணு முழிச்ச மாதிரி தெரியல. ஏதாவது கேமரால பலூன் வந்துட்டு பறக்குற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டில இருக்க எல்லா கேமராவையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஒரு பலூன் அவங்க கரெக்டா நோட் பண்ணிடுறாங்க. அதை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த பலூன் கீழே தான் ஒரு பெட்டி இருக்குது. இப்ப சிபுசாக்கி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, எந்த ஒரு டவுட்டுமே இல்ல, பாம் வந்துட்டு ஏர்ல தான் வெடிக்க போகுது அப்படின்ட்டு. அப்ப அந்த சயின்டிஸ்டுமே இந்த பாம்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்துட்டு பூமிக்கு கொஞ்சம் மேல வர போய் தான் வெடிக்கும், இப்படி வெடிக்கிறதுனால இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை ரிலீஸ் பண்ணும், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி கேக்குறாரு. இதுவே வந்துட்டு போதுமானதா ஜப்பான்ல இருக்க ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக்ஸையும் கட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால குரகாசி வந்துட்டு கரண்ட் தரக்கூடிய அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் இப்பே ஷட் டவுன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப வானத்துல பறந்துகிட்டு இருக்க ஏர்கிராஃப்ட் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. அதுக்குமே வந்துட்டு டேஞ்சர் தான் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு. இப்போ டொல் வந்துட்டு அப்படியே மெதுவா கண்ணை முழிக்கிறான். இதை பார்த்தோன்னே தான் லீசாக்கெல்லாம் உயிரே வருது. அப்புறம் குரகாசி வந்துட்டு இப்ப என்னென்ன பிளேன் ஹெலிகாப்டர் எல்லாம் அங்க வானத்துல பறந்துகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் உடனே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சார் இப்ப 250 பிளேனுக்கு மேல ரன்னிங்ல இருக்குது, இதை ப்ராப்பரா வந்துட்டு லேண்ட் பண்ணணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் கூட டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு டைம் இல்ல, ஒரு 1/2 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள கண்டிப்பா இறக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி சொல்றாரு. அப்படியே ஒரு 2 பிளேனை வந்துட்டு அந்த பாம் கிட்ட அனுப்ப ட்ரை பண்றாங்க வானத்தை நோக்கி. லீசாவும் டோல் கிட்ட கேக்குறா, அப்படின்னா நயன் வந்துட்டு ஒட்டுமொத்த வேர்ல்டே டிஸ்ட்ராய் பண்ண போறானா, அப்பனா நம்ம எல்லாரும் சாக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பலூனை நோக்கி போய்கிட்டு இருந்த 2 பிளேனாலுமே சுத்தமா ரீச் பண்ண முடியல வானத்தை நோக்கி. அதுக்கு மேல அங்க ஏர் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு ஆக்சிஜனே இல்ல. சோ இதுக்கப்புறம் அதை கண்டிப்பா பிடிக்க முடியாது, மிஷன் அபார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு திரும்பவும் கீழே இறங்கிடுறாங்க. டோல் வந்துட்டு லீசா கிட்ட சொல்றான், நாங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து தனியா ஒரு டார்க் இன்ஸ்டிடியூஷன்ல தான் இருந்தோம், என்னதான் அங்க இருந்து நாங்க எஸ்கேப் பண்ணாலுமே அதுக்கப்புறமும் நாங்க 2 பேரும் எப்பவுமே தனியா மட்டும் தான் இருந்தோம், எங்க 2 பேருக்குமே வேற யாருமே தேவைப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டோல் சொல்றான். அப்போ நயன் வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி வந்து நிக்கிறேன். இப்ப டைம் பாக்குறேன், இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்குது பாம்பு வெடிக்க. ஏர்கிராஃப்ட் இன்னும் எத்தனை வானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னும் 4 தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டைம் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே இப்ப சீக்கிரமாவே லேண்ட் ஆயிரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்நியாரம் டோல் வந்துட்டு உனக்கு ரொம்பவே தேங்க்யூ லீசா, நான் உன்னை மீட் பண்ண நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நீ தான் என்னை காப்பாத்தவே செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நியாரம் அந்த பலூன் வந்துட்டு கிட்டத்தட்ட வானத்துக்கு மேலே போயிருச்சு. இது வந்துட்டு 10 இருந்து 50 கிலோமீட்டர் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலதான் இப்ப இருக்குது. அந்த இடத்துல இருந்து இப்ப கரெக்டா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பெருசா வெடிக்குது. ஒட்டுமொத்த சிட்டியை அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சம் தெரியுற மாதிரி ரொம்ப பிரைட்டான ஒரு ஒளி இருக்கு. அப்படி வானத்துல வந்த அந்த பெரிய நெருப்பை எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா ஒட்டுமொத்த டோக்கியோ உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த ஒளி மறைஞ்சு போக ஒட்டுமொத்த சிட்டி இப்ப இருள் சூழுது. அப்போ நயன் வந்துட்டு அவனோட வாட்ச்ல ஒரு பச்சை கலர்
கலர் லைட் வந்துட்டு அதோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றான். இந்த டார்க்கான பிளேஸ்ல எல்லாம் ரேடியம் லைட் மட்டும் துண்டா தெரியுமா, அதே மாதிரி அந்த ரேடியம் லைட் வந்துட்டு ஒட்டுமொத்த சிட்டிக்கே தெரியுது. சோ நயன் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடுறான். நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் அப்படியே இங்க கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. நயன் வந்துட்டு அவன் சின்ன வயசுல தங்கி இருந்த அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அந்த இடத்துல இறந்து போன எல்லாருக்குமே ஒரு கலர் இருக்கும். அதே மாதிரி 5க்கும் வந்துட்டு அவன் ஒரு கலரை நட்டி வைக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா 12 லீசா 2 பேருமே வர்றாங்க. 12 வந்துட்டு என்னை மன்னிச்சிரு நயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ தானே நேத்து நைட் என்னை போலீஸ் கூட்டிட்டு போகும்போது அந்த கிரேனேட் தூக்கி அங்க போட்டு என்னை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேட்கறான். ஏன்னா அந்த கிரேனேட் உன்னை தவிர வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்றான். சோ நானுமே வந்துட்டு உனக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்லிடுறான். இப்போ இவங்க 3 பேர் 9, 12, லீசா 3 பேருமே வந்துட்டு அந்த ஒரு இடத்துல நல்லா ஜாலியா ஃபன் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் லேண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நயன் வந்துட்டு அவனோட ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் பாட்டு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு லீசா போய் கேட்க, இவன் வந்துட்டு இந்த நீயும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு ஹெட்போனை கொடுக்குறான். அவளுமே வந்துட்டு அந்த பாட்டை கேட்கறா. இவங்க 2 பேரும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப 12 வந்துட்டு இவங்க 2 பேர் மேலே தண்ணியை ஊத்தி விட்டுறான். இதே மாதிரி ஈவினிங் வரை இவங்க 3 பேரும் சந்தோஷமா லேண்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சிபுசாக்கி வராரு. நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஆனா கடைசியில நான் வந்துட்டேன். இதுதானே நீங்க தங்கி இருந்த இடம், இந்த ஒரு இடத்தை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தானே இது எல்லாமே நீங்க பண்ணுனீங்க. நீங்க பண்ணின இன்சிடென்ட்னால ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்துட்டு இப்போ உங்க மேல ஒரு அட்டென்ஷன் இருக்கும். யார் இந்த ஸ்பிங்ஸ், எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் இப்ப உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மறைக்கப்பட்ட எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க நினைச்சீங்க. இந்த உலகம் இப்ப நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரெடியா இருக்குது. அதுதானே உங்களோட கோல். ஆரம்பத்துல எடுத்து நீங்க வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதானே இதை பண்ணவே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேட்கிறாரு. ஆமா, எங்களை வந்து பிடிக்கிறதுக்கு அதுக்கு தகுதியான ஒரு ஆளு தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். நீங்க தான் வந்துட்டு எங்களோட ஒடிப்ப சிபுசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்றேன். ஓகே, ஸ்பிங்ஸ் நம்பர் 1, ஸ்பிங்ஸ் நம்பர் 2 உங்க 2 பேருமே நான் இப்ப அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன் பாயிண்ட்ல வச்சு நிக்கிறாரு. அப்போ 12 வந்துட்டு இந்த ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை நாங்க ஒரு ஹாஸ்டேஜா தான் கூட்டிட்டு வந்தோம், அதனால இந்த பொண்ணை நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு 2 பிளேன் வானத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கு. யுஎஸ் ஆர்மி அங்க வந்திருக்காங்க. அப்போ நயன் வந்துட்டு எங்களை நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த பாம்பை வெடிக்க வச்சிருவேன். நான் இனிமே நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு பாம்பை வச்சிருக்கதான் சரி, அதை மட்டும் அழுத்திட்டு அப்படின்னா வெடிச்சிடும், அதனால என்ன நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி மிரட்டுறான். அதை வந்துட்டு யுஎஸோட ஹையர் ஆபீசர் அவர்கிட்ட வந்துட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல, நீங்க வந்துட்டு உங்களோட வேலையை பாருங்க. இந்த பசங்களுக்கு ஏர்போர்ட்ல என்ன நடந்தது, அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் எப்படி கேன்சல் ஆச்சு அப்படின்றதுக்கான காரணம் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா 5 தான் வந்துட்டு அந்த 2 அட்டாக்கையுமே பண்ணிருப்பா. அதை இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா யுஎஸ் கவர்மெண்ட் தான் இந்த 2 அட்டாக்கையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெரிய வாரே வர சான்ஸ் இருக்குது. அதனால இப்ப அந்த பாமே உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இவங்களை ஷூட் பண்றதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் கொடுத்துறாரு. அவர் சொன்ன மறு செகண்ட் 12 மேல ஒரு புல்லட்ட ஃபோர்ஸா இறக்குறாங்க. அப்படியே 12 கீழே விழுந்து ரத்தத்துல கிடக்க நயனுக்கு என்ன பண்றதுனே சொல்லிட்டு தெரியல. அவன் கதறி கதறி அழுகுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட சோகம் வந்துட்டு கோபமா மாறுது. இந்த பாம்பை வெட்டிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கட்டுப்போட நிக்கிறான். அப்போ சிபுசாக்கி நயன் கிட்ட வந்து இல்ல நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவனையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட வந்துட்டு இருங்க, நான் இந்த பையன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நயன் கிட்டே வந்துட்டு இவ்வளவு நாள் அப்புறம் நீ பண்ணின எல்லாமே வீணாயிடும், இது மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா அதனால இதை வெடிக்கலாம் வச்சிடாத. நான் கோர்ட்ல உங்களோட உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரேன், அதுதான் வந்துட்டு உங்களோட கோல், அதுதான் வந்துட்டு உங்களுக்கு தேவை, அதனால இப்ப எதுவும் நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அவன் கையில வச்சிருந்த தூக்கி சிபுசாக்கி கிட்ட போட்டுறான். சரி, இதுக்கப்புறமா இந்த கதையை நீங்களே முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் அவனுக்கு தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அவனுக்கு ரொம்ப மயக்கமா வருது. ஆனா லாஸ்டா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எங்களை மறந்துடாதீங்க, நாங்க இங்க வாழ்ந்தோன்றதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். ரிமெம்பர் அஸ் அப்படின்னு லாஸ்ட் ஒரே ஒரு டயலாக சொல்லிட்டு அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். இப்படியே ஒரு வருஷம் ஓடி போகுது. லீசா வந்துட்டு பேக்ரவுண்ட்ல அவ வாய்ஸ் ஓவர்ல சொல்றா, நான் வந்துட்டு என்னோட கண்ணு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் பார்த்தேன், அதை பத்தி மத்த எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்டப்ப கூட என்னால அதை வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல, எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தோணவே இல்லை, அவங்க யாருக்கிட்டே நான் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, என்னோட வாழ்க்கை முடிகிற வரை நான் யார்கிட்டயும் இதை பத்தி எல்லாம் பேச போறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸ்பிங்ஸ் யாரு, அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சிபுசாக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்கே காட்டிட்டாரு. லீசா வந்துட்டு அந்த ஒரு கல்லறைக்கு வந்துட்டு இவங்களுக்காக ப்ரே பண்றா. அதுல 9, 12 கல்லறையுமே போயிருக்குது. அவங்க வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அந்த பக்கம் சிபுசாக்கி அப்பதான் வந்துகிட்டு இருக்காரு. லீசா அவர்கிட்ட நீங்க பண்ணின எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்றா. உனக்கு எப்ப என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன், நான் 9 பாட்டு கேட்பாம்ல, அந்த ஒரு மியூசிக் என்னன்னு சொல்லிட்டு, இல்ல நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவன் வந்துட்டு எப்பயும் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தான். அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறப்ப மியூசிக் ஃப்ரம் கோல்டு லேண்ட் அப்படின்ட்டு சொன்னான். அந்த கோல்டு லேண்ட் அப்படின்றது ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அண்ட் அதுக்கு மேல ஐஸ்லாண்டிக்ல VON அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்றதையும் என்கிட்ட சொன்னான். VON அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து ஹோப், நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்ட்டு சொல்றா. சரி நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீசா கிளம்பிடுறா. சரி நான் போய் அந்த கலரையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி அந்த பக்கம் போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடு இல்ல இந்த ஒரு ஒட்டுமொத்த அனிமையுமே முடிக்கிறாங்க. ஸ்பிங்ஸ் இவ்வளவும் பண்ணுனது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜப்பானோட ரொம்பவே சீக்கிரட்டான ஒரு ப்ராஜெக்டை இப்ப எல்லாரும் முன்னாடி வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதுல ஸ்பிங்ஸ் செத்தது நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரக்னால அதோட சைட் எஃபெக்ட்னால சீக்கிரமே சாகதான் போறாங்க. சோ என்னைக்கு இருந்தாலும் சாகதான் போறோம், சாகிறதுக்குள்ள மக்கள் கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை சிபுசாக்கியை தவிர வேற ஒருத்தர் போலீஸ் ஆபீசரா இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தா இந்த ஒரு உண்மையெல்லாம் வெளியே வந்திருக்குமான்னு சொல்லிட்டே தெரியல. ஸ்பிங்ஸ் வந்துட்டு சிபுசாக்கியை நம்பினாங்க. சிபுசாக்கி அந்த நம்பிக்கைக்கு உண்மையா இருந்து காப்பாத்திட்டாரு. சோ என்ன கேட்டா இது எல்லா பக்கமுமே ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய அனிமி. ஒரு 11 எபிசோட்ல எல்லாரோட ஸ்டோரியுமே கம்ப்ளீட்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஆச்சரியப்பட வச்ச ஒரு அனிமி. அதனால எனக்கு இந்த அனிமி ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணும் கூட. உங்களுக்கும் இப்ப இந்த அனிமி ஃபேவரட்டா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு இந்த அனிமியோட ரேட்டிங் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே ஒரு அவுட் ஆஃப் 5க்கு என்னோட வாய்ஸ் ஓவர் இந்த அனிமிக்கு எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல
சொல்லிட்டு போயிருங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல அனிமையோட வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.